ஓகேடா. நீ பார்க்க போறது 2017 முதலாவது கேள்வி. ஓட்ட அடர்த்தியின் அலகு என்றா. ஓட்ட அடர்த்தினா என்ன? மின்னோட்டம், அது போற பரப்பளவு ஓட்டடர்த்தி. ஐ என்ன? அம்பியர். பரப்பளவுக்கு மீட்டர் -2, இது மீட்டர் இருக்கும், மீட்டர்-2, மீட்டர்-2. ரெண்டாவது விடை. இரண்டாம் கேள்வி. ஏ பி சி டி ஆகியன வெவ்வேறு பரிமாணங்களை கொண்ட பௌதிக கணியங்களும் கே ஒரு பரிமாணம் இல்லா மாறிலி ஆகும். பின்வரும் தொடர்புகளை கருதுக. இப்ப ஏ வந்து கே ஏ கியூப் சமன் பி என்று வருது. இப்ப அலகுகளை சமப்படுத்திக்கலாம். பாத்தீங்கன்னா இது ஒரு பரிமாணமற்ற மாறிலி தானே, இது வரையாட்டி ஏ கியூப் வந்து பிக்கு சமன். அப்ப என்ன, ரெண்டுமே ஒரே பரிமாணமா இருக்கலாது. அப்ப ஏ சரி, பி வந்து டி சமன் ஏசி. அப்ப இந்த ரெண்டும் வேற வேற பரிமாணமா இருந்தா தான் இது இன்றைக்கு சமனா வரும். அப்ப பியும் சரியா எடுக்கலாம். அடுத்த சி வந்து ஏ சமன் கேபி என்று சொல்லியிருக்கு. கே வந்து ஒரு பரிமாணமற்ற மாறிலிடா ஏ சமன் பி என்று வந்திருக்குது. ஏ சமன் பி என்றா பெருமானத்தை கொண்டு போகுது அப்படின்னா அந்த ட்ரிப்புல அப்ப ஏயும் பியும் சரி, சி விடை. மூன்றாவது விடை. மூன்றாம் கேள்வி. ஒரு சீரான மெல்லிய கம்பி அதன் இரு நுனிகள் XY என்பன திறந்திருக்கத்தக்கவாறு உருவில் காணப்படுகின்ற வடிவத்தில் ஒரு கம்பி சட்டமாக வளைக்கப்பட்டுள்ளது. கம்பி சட்டத்தின் புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. ஓகேயா, இது இப்படி நிக்குது, இருக்கல. இதுண்ட புவியீர்ப்பு மையம் வந்து இந்த நடுவுல இருக்கும். இதுண்ட புவியீர்ப்பு மையம் இதுக்கு நடுவுல இருக்கும். இதுண்ட புவியீர்ப்பு மையம் இதுல இருக்கும். இதுண்ட புவியீர்ப்பு மையம் இதுல இருக்கும். இந்த ரெண்டுக்கும் பொதுவா இங்க இருக்கும், இந்த ரெண்டுக்கும் பொதுவா அப்படி பார்த்து கொண்டு வந்தீங்கன்னாடா சரியா எது அடியில் இருக்க மாட்டா, அந்த டி அடியில நிற்கும். இதுல நீங்க என்ன பார்க்கணுமாட்டா, எல்லாம் சீரான கம்பி தானே. இப்ப நான் வந்து இது ஒரு 3, இது 4, இது 4, இது 5 மீட்டர் எடுத்தா இதுன்ற வெயிட் வந்து 1.5 இருக்கும், இதுன்ற வெயிட் வந்து 2.5 இருக்கும், இதுன்ற 2ல இருக்கும், இது 2ல இருக்கும். அப்படி நாங்க சரியா வெயிட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது எங்க இருக்குன்னு பார்க்கல டிக்கு கிட்டே இருக்கும். இது வந்து நீங்க பேப்பர்லயே எழுதி பார்க்கலடா. இது வந்து வேறு ஒன்றுல எல்லாம் கீரை வலிக்கிட்டீங்கன்னா பிழைச்சி போடும். என்னென்ன? நான்காவது விடை. நான்காவது கேள்வி. மீடுரன் எஃப்ஏ உடைய ஓர் இசைக்கவையுடன் ஒரு முனையில் அடைக்கப்பட்ட ஒரு குழாய் அதன் அடிப்படையில் மீடுரனில் பரிவருகின்றது. அடைக்கப்பட்ட முனை திறக்கப்பட்டு அதே நீளமுள்ள குழாயை அதற்குரிய அடிப்படை மீடுரனில் பரிவரச் செய்யும் போது இசைக்கவையும் புதிய மீடுரன் அன்னளவாக. இப்ப பாத்தீங்கன்னா முதலாவது ஒரு முனை மூடின குழாயா இருக்கும். அது வந்து இப்படி இருக்கும். இப்படி அது இருந்தது λ/4 இருக்கும். இந்த எல் சமன் λ/4 இருந்திருக்கும். அதுக்கு பிறகு அதுல போறது என்னன்னா இப்படி ஒரு 2 முரண்கண வர போகுது. இப்படி அதுண்டா இந்த எல் சமன் λ/2. அப்படின்னா லெம்டா வந்து 2 மடங்காது. வி சமன் எஃப் லெம்டா. வழியில வேகம் மாறாது. எஃப்எம் லெம்டாவும் எஃப் கூடினா லெம்டா குறையும், லெம்டா கூடினா எஃப் குறையும். அது மாதிரிடா இப்ப லெம்டா வந்து என்ன 2 மடங்காது. எஃப் வந்து இப்ப λ/4 இருந்து λ/2 வேண்டா 2 மடங்காது. எஃப் வந்து 2 மடங்கு அரைவாசி ஆகும். அப்பதான் வி மாறாது. அப்படின்னா f/2ன்றது சரியான விட. இரண்டாவது விடை. ஐந்தாவது. அழுத்தமானி பயன்படுத்தப்படாதிருப்பது. முதலாவது தடைகளை ஒப்பிடுவதற்காகவும், இரண்டாவது மின்னியக்கு விசைகளை ஒப்பிடுவதற்காகவும், மூன்றாவது ஒரு களத்தின் அகத்தடை அளப்பதற்காகவும், நான்காவது மிகச்சிறிய மின்னியக்க விசைகளை அளப்பதற்காகவும், ஐந்தாவது மாறும் வோல்டளவுகளை அளப்பதற்காகவும். அழுத்தமானி என்றா அழுத்தமானி பிராக்டிக்கல்ல இந்த கம்பிக்கு நேரம் நீங்க கொண்டு வந்து இதான் அந்த அழுத்தமானி. இந்த சிம்பிள் இதான், இது கல்வனோமானி. ஒவ்வொரு முறையும் இதுக்கு நேரம் வந்து சரியான செப்பம் செஞ்சுதான் அந்த அழுத்தமானி பிராக்டிக்கலா செய்யுங்க. மாறும் அழுத்த வேறுபாடு அது எப்படி அளப்பீங்க அப்படின்னா மாறும் அழுத்த வேறுபாட்டை அளக்க இயலாது. ஐந்தாவது விடை. ஆறாம் கேள்வி. ஏ, என்னும் இரு கோள்கள் முனைக்கு முனை இணைக்கப்பட்டுள்ளன. கோள் ஏயில் செல்லும் ஒளி கதி வி உடையது. அது ஜங்கின் மட்டு ஏயும் அப்பெருமானத்தின் 4 மடங்காக உள்ளது. ஆனால் ஏ நடத்தினை கொண்டதுமான கோள் பி பூமெனில் கோள் பியின் ஒளியலையின் கதி. இப்ப கோள் பியில ஒளியலைன்ற கதி என்னண்டா சுட்டுக்குள்ள E/ρ, அதாவது ஜங்கின் மட்டு கீழே அடர்த்தி. இப்ப
ரெண்டுக்குமே ரோ சமன். இப்ப வேகம் வந்து ருட்டுக்குள்ள ஈல தான் தங்க போகுது, அதாவது ருட் ஆஃப் ஜங்கின் மட்டா தான் இருக்க போகுது. 4 மடங்குன்னு சொல்லியிருக்கு. ஏ நடத்தி ஏண்ட ஜங்கின் மட்டை விட பி 4 மடங்குண்டா ருட்டோட வட்டா அது 2 அப்படின்னா 2v இருக்கும். 4வது விடை. 17வது சாரி 7வது பனிக்கட்டியிலான ஒரு மெல்லிய ஊடுகாட்டும் குவியவில்லை 0 பாகசியில் உள்ள நீரில் அமிழ்த்தப்பட்டு உருவில் காணப்படுகின்றவாறு வில்லையின் மீது சமாந்தர ஒளிக்கதிர்கள் படச் செய்யப்படுகின்றன. வழி தொடர்பாக பனிக்கட்டி நீர் ஆகியவற்றின் சுட்டிகள் முறையே 1.31 1.33 ஆகும். பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இப்ப இது வந்து பனிக்கட்டி, இதுல நீர் இருக்க போகுது, ரைட்டா? பனிக்கட்டியின் முறிவு சுட்டி வந்து 1.31, நீரிண்ட முறிவு சுட்டி வந்து 1.33. அப்ப என்றா பனிக்கட்டியை விட நீரிண்ட முறிவு சுட்டி அதிகம். இப்ப ஒளியலான அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஒளியல் அடர்த்தி குறைஞ்ச ஊடகத்துக்கு போயிருக்குல்ல. இப்ப இது அடர்ந்த ஊடகம், இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம்டா. அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போயிருக்குல்ல செவ்வன விலத்தி முறையும். ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு வரைக்குல செவ்வன நோக்கி முறையும். இதான் பேசிக் கான்செப்ட். இப்ப என்ன அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போகுது அப்படின்னா செவ்வன விலத்தி ஃபர்ஸ்டா முறையும். இங்க வடையக்குல திரும்ப அடர்ந்த ஊடகத்திலேருந்து ஐதான ஊடகத்துக்கு போயிருக்குல்ல, சாரி பிறகு ஐதான ஊடகத்திலேருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போயிருக்குல்ல செவ்வன நோக்கி முறையும். ஆனா பார்க்க வேண்டிய என்னன்னா நோமலா அந்த குவியல் எனக்கு கன்செப்ட் தெரியும் தானே. நோமலா வந்து குவிக்கல என்ன நடக்குமாண்டா, இதடியில ஃபர்ஸ்டா முறைக்கும், பிறகு இதடியில அந்த வட்டத்தின் ஏற தானே அதுக்கேற்ற மாதிரி திரும்ப முறைக்கும். இதுல அப்படி குவிக்கிற மாதிரி இதுல இப்ப விரிக்க போதேன் அடர்த்தி வேறுபாடு, அதாவது முறிவு சுட்டி வேறுபாட்டால. கூற்று சமாந்தர ஒளிக்கதிர்கள் வில்லையில் வலப்பக்கத்தில் தொலைவில் ஒரு புள்ளியில் ஒருங்கும். அதுபோல இது வந்து ஒரு விரிவில்லையா தொலைப்பட போகுது. இப்ப நான் வந்து இப்ப இது ஒரு பெரிய வில்லையா எடுத்தேன்டா, ஃபர்ஸ்டா நோமலா அங்க கண் வில்லியே எடுக்கிறேன். இதுல ஃபர்ஸ்டா ஒரு ஒளிக்கதிர் வந்து படம், இதுல ஒளிக்கதிர் வந்து பட்டுச்சுண்டா இது செவ்வனோட படு. ஓகே, இப்படி வந்து படுதுன்னு வையன், இப்படி வந்தா இது செவ்வனோட இந்த குணத்தாக்கும் அடர்ந்த ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு. அப்ப செவ்வனை நோக்கி முறையும். பிறகு இங்க ஒரு செங்கத்தோடு கேட்கல அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு. அப்ப செவ்வனை விலத்தி முறையும். இதால தாண்டங்களுக்கு அந்த கதிர் வந்து நல்லா குவிஞ்சு வருது. இப்ப இதே கன்செப்ட் தான், ஆனா ரிவர்ஸ்ல. இப்ப ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போகுது, சாரி அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போகுது. இப்ப இதே மாதிரி ஒரு ஆங்கிள் இது பட்டுச்சுண்டா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், இது அடர்ந்தது, இது ஐதானது. அடர்ந்தது ஐதானது சொல்றது நான் சொல்ற ஒளியால் அடர்ந்தது, சரியோ? ஃபர்ஸ்டா அடர்ந்ததுல இந்த ஐதானதுக்கு போய்க்கல விலத்தி முறையும். பிறகு திரும்ப இதை பாத்தீங்கன்னா அடர்ந்ததுல இருந்து ஐதானது, அப்ப திரும்ப விலத்தும், திரும்ப நேரோட அப்படி விலத்தும். என்ன ஒரு விரிவில்ல போலதான் தொழிற்பட போகுது. அப்படின்னா இந்நிலைமையில் பனிக்கட்டிவில்லை ஒரு விரிவில்லையா தொழிற்படும். சரி, சீக்கூட்டு இந்நிலையில் மெய்பிம்பங்களை அவதானிக்க முடியாது, அதுவும் சரி. மெய்பிம்பங்களுக்கு கதிர் குவியணும், இதுல எப்பவுமே விலகுதல்லோ. அப்ப அந்த கூற்றும் சரி. இப்ப பியும் சியும் உண்மையானது. 5வது விடை. இப்ப நான் இந்த நடுவுல கண்டவாடை கனதால இருக்கு, அதை நான் அடுக்கல. ஏன்னு சொல்லட்டும், இதால ஒரு வெறுங்கம்பி இருக்குடா, இதால ஒரு குறிஞ்சுட்டாக்கிக்கல இந்த நடுவுல இருக்க தடையெல்லாம் நான் கவனிக்கணும். இப்ப அதுகளை வெட்டி விடலாம். இப்ப இது வீதர், இது மொத்தம் 6 தடை வந்து தொடரா இருக்கு. இப்ப I சமன் V/6R வரும். முதலாவிட உடனே கேட்டது 9ஆம் கேள்வி. இயல்பான செப்பஞ்செயல் ஒரு குழு கூட்டுணர்வு காட்டில. இயல்பான செப்பஞ்செயல கூட்டுணர்வு காட்டின்ற இறுதி பிம்பம் வந்து தெளிவு பார்வை என்ற இழிவு தூரத்துல இருக்கும், தலைவீடானதா இருக்கும், உருப்பெருத்ததா இருக்கும். இதை ஞாபகம் வச்சிருக்கோடா.
பொருளின் தூரம் பொருளியின் குவிய தூரத்திலும் குறைவானது. இப்ப இதான் பொருளி வில்லையண்டா, பொருளி வில்லைக்கு சற்று வெளியில வெப்பினமே, அப்பதான் ஒரு மெய்விம்பம் இங்கால உருவாக்கப்படும். இங்கால ஒரு தலகுலான மெய்விம்பம் இங்க வரும். அது வந்து இந்த பேரல துண்டுக்கு ஒரு பிம்பமா வரும். ஒரு பேரல துண்டுக்கு பொருளா அமையும். இந்த மெய்விம்பம் இந்த பேரல துண்டுக்கு ஒரு பிம்பமா அமைகிறபடியாத்தான் பொருளி வில்லையண்ட சற்று வெளியில வைக்கிற. இதுல என்ன சொல்லியிருக்கு? பொருளின் தூரம் பொருளி குவிய தூரிலும் குறைவானது. போல உள்ள வச்சோம்னா மாயபிம்பம் வந்துடும், பிழைச்சிரும். ரெண்டாவது, பொருளினால் உருவாக்கப்படும் பிம்பம் மாயமானது. பொருளியால மெய் பிம்பம், அப்ப அதுவும் பிழை. மூன்றாவது, பொருளினால் உண்டாக்கப்படும் பிம்பம் பேரலை துண்டும் குவிய தூரத்தினுள்ளே இருக்கும். அது சரி. இந்த பொருளியால உண்டாக்கப்படுற பிம்பம் பேரலை துண்டோட குவிய தூரத்துக்குள்ளே இருக்கும். அப்பதான் ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கும், தலகுலான மாய பிம்பத்தை உருவாக்கும் இதடியில. அப்ப அந்த கூற்று வந்து சரி. நாலாவது, இறுதி பிம்பம் மெய்யானது போல இறுதி பிம்பம் மாயம். அஞ்சாவது, பெரிய குவிய தூரத்தை கொண்ட ஒரு பொருளியை பயன்படுத்தி ஒட்டுமொத்த கோண பெரிதாக்கத்தை அதிகரிக்க செய்யலாம். இப்ப என்னண்டாடா, இந்த உருப்பெருக்கத்துக்கான சமன்பாடு எம் சமன் வீங்கிள் f0 -1 v by fp இங்கு +1. இது v இல்ல, sorry d, பெரிய பேர் வேண்ட இழிவு தூரம். இதுல நாங்க என்ன செய்யணும்டாடா, நார்மலா வானியல் தொலைக்காட்டியை யோசிங்க. வானியல் தொலைக்காட்டின ஒரு பெருக்கத்துக்கு சமன்பாடு f0 fp. வானியல் தொலைக்காட்டில எப்பவுமே இது பொருளி வில்ல பெரிதா இருக்கணும். அப்ப கூட்டு நுணுக்கு காட்டில இது ரெண்டு யோசிங்க. கூட்டு நுணுக்கு காட்டில சின்னனா இருக்கணும். வானியல் தொலைக்காட்டில கண் வில்ல வந்து சின்னனா இருக்கணும். கூட்டு நுணுக்கு காட்டில கண் வில்ல வந்து பெருசா இருக்கணும். அப்படி பாத்தீங்களாண்டா ஓகே இருக்குண்டா. இதான் வானியல் தொலைக்காட்டின வில்லைக்கு மாற்றா இருக்கும். அப்ப வானியல் தொலைக்காட்டியை நீங்க பேசிக்கா சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம். f0 fp அப்படின்னா f0 பெருசா இருக்கணும், fp சின்னனா இருக்கணும். அதுக்கு எதிராக கூட்டுறவு காட்டி வரும். ஏன்னா மூன்றாம் கூற்று வந்து சாரி ஐந்தாம் கூற்று வந்து போல பெரிய குவிய தூரத்தை கொண்ட ஒரு பொருள் வில்லையை பயன்படுத்தி இல்ல, சிறிய குவிய தூரத்தை உள்ள பொருள் வில்லையை பயன்படுத்தும். 10வது, ஒரு பொருள் எக்ஸ் அச்சு வழி ஒரு புள்ளி ஓ வெற்றிய எளிய இயக்கத்தை ஆற்றுகின்றது. ஓயிலில் உள்ள இடப்பெயர்ச்சி எக்ஸுடன் பொருளின் ஆர் முழுவதும் லேயின் மாறலை சரியாக வகை குறிப்பது. ஓகேவா? இப்ப ஒரு எளிமையை இயக்கத்தின் கன்செப்ட் என்றா, அலைவு மையத்தை நோக்கி ஏர் முடுகள் இருக்கணும். அதாவது அதே சமயம் அந்த மைனஸ்ல தான் இருக்கும். அதே சமயம் இடப்பெயர்ச்சிக்கு நேர் வீத சமனா இருக்கணும். இது ஏர் முடுகள். இது ஏ வந்து எக்ஸ் டபுள் டாட் வந்து ஏ ஒமேகா வர்க்கம் மைனஸ் ஏ ஒமேகா வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். இடப்பெயர்ச்சி கூட ஏர் முடுகள் கூடும், ஆனா மைனஸ்ல. எக்ஸ் பாசிட்டிவா இருந்தா ஏர் முடுகள் மைனஸ்ல இருக்கும், ஏர் முடுகள் பாசிட்டிவா இருந்தா எக்ஸ் மைனஸ்ல இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா விரைவு வந்து இப்படி வரும். எந்த விட? 5வது விடை. ஓகே, அடுத்த 11வது கேள்வி. ஓர் ஈர்த்த இலையில் உள்ள விருத்தி குறுக்கலைகள் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானதன்று. ஒரு ஈர்த்த இலையில இருக்க விருத்தி இலை குறுக்கலைன்ற இலையில் உள்ள துணிக்கை இயக்க திசை செலுத்தியக்கு செவ்வண்ணானது. ஓகே, இலை வந்து இப்படித்தான் அதிர போகுது. அப்படின்னா என்ன? இயக்க திசை இங்கால் திசைண்டா அந்த துணிக்கைகள் வந்து இப்படித்தான் அதிர போகுது. அப்ப அது சரி, இயக்க திசைக்கு எதிராகத்தான் இருக்கு. அடுத்த, இலையின் இழுவை மாறிலியா இருக்கும் போது அலையின் கதி இலையின் ஓரளவு நீளத்திற்கான துணியின் வர்க்க மூலத்துக்கு நேர்மாறு முறை வீத சமனாகும். இப்ப வேகத்துக்கான சமன்பாடு தெரியும். ஈர்த்த இலையில வி சமன் ரொட்டுக்குள்ள டி இன்கு எம். அப்படின்னா இழுவ மாறாட்டி வி நேர்மாறு சமன் ரொட்டுக்குள்ள எம். அப்ப அந்த கூற்று சரி. 3வது கூற்று, அலையினால் காவப்படும் சக்தி அலையின் வீச்சத்தை சேர்ந்தது. அதுவும் சரி. இப்ப வீச்சம் கூட கூட வந்து சக்தி வந்து கூடிதான் இருக்கும். அப்படின்னா அதுவும் சரி. 4வது, இலையின் மீது உருவாகும் அலைகளை தெறிக்க செய்ய முடியாது. அது போல இங்க என்னண்டா வெண்தரிப்பு மென்தரிப்புன்றது தானே. இப்ப இங்க விரையக்குள்ள இதுல பட்டு அது தெறிக்கலாம். வெண்தரிப்பா இருந்துச்சுன்னா 180 திரும்பி வரும், மென்தரிப்புண்டா அதே மாதிரி திரும்பி வரும். அப்படின்னா அந்த கூற்று பிழை. 5வது, தரப்பட்ட கணத்தில் இலையின் இரு அடுத்துள்ள துணிக்கைகள் ஒரே கதியில் இயங்குவதில்லை. அது சரி.
இது வந்து இங்கால வரைக்கும் இயங்கி இருக்குல்ல, இது இந்த கொஞ்ச தூரத்தை தானே இயங்கி இருக்கும். அப்ப அந்த கூற்று சரி. பன்னிரெண்டாவது, உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கனஅள விரிகைத்திறன் YS ஆக உள்ள தீட்டா பாகசியில் இருக்கும் ஒரு திண்மக்கோளம் தீட்டா பாகசியில் உள்ள ஒரு திரவத்தில் முற்றாக அமிழ்ந்து மிதக்கின்றது. கனஅள விரிகைத்திறன் YF, அதாவது YF smaller than YS ஆக இருக்கும் முழு கோளமும் YS YF greater than YS ஆக இருக்கும் முழு கோளமும் திரவத்தின் குறித்த வெப்பநிலைக்கு குளிர்ச்சியாக்கப்படுகின்றது. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இப்ப நார்மலா இதுக்குள்ள ஒன்று அமிழ்ந்து மிதக்குது. இது வந்து என்ன YS, இது வந்து YF. கனவள விரிகத்திறனாண்டா 1°C இதுல கூட மேட்டம் வரப்போகுது. குளிர்ச்சியாக்குதாண்டா இது டப் டப்புன்னு குறைஞ்சு கொண்டுற போகுது. அதாவது இந்த திரவம் வந்து கனவளவு வந்து டக் டக்குன்னு குறைஞ்சு கொண்டதும் இதுல மெல்ல மெல்லுவா தான் குறையும். கூற்று, குளிர்வடைந்த பின்னர் கோளத்தின் ஒரு பகுதி திரவியத்தின் மேற்பரப்புக்கு மேலே இருக்கும். சரி, இது வந்து டக் டக்குன்னு குறைய போதடா, இது மெல்ல மெல்லுவா குறைய போகுது. அப்படின்னா என்ன, நார்மலா ஒரு மேல் உதைப்பால தான் அது மேல் உயர்த்தி சமநிலையில வச்சிருக்கு. இப்போ நார்மலா இதுண்ட அடர்த்தி வந்து ஃபர்ஸ்டா இந்த அளவுல அது வீரோஜி என்றா இந்த வீரோஜியால இந்த எம்ஜியை சமப்படுத்தி இருக்குது. இப்ப திரும்ப கனவுளவு குறைய போகுது. கனவுளவு குறைஞ்சு இப்படி வரையக்குல இந்த வீரோஜி வந்து ரோ வந்து கூட போகுது. ஆனா இந்த எம்ஜின்ற ரோ வந்து குறைவாத்தான் இருக்கும், அதே சமயம் மாறாம இருக்கும். இப்போ ரோ கூடுது, இப்ப தேவைப்படுற கனவுளவு வந்து குறையும். அப்ப அமுத வேண்டிய கனவுளவு குறைகிறதால இது வந்து மேலேயே வந்து நிற்கும். இப்போ ஒரு இரும்பு கோணம் இருக்கிறதுக்கும் தக்கம் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுது. அதே மாதிரி தான் இது கொஞ்சமா சுருங்க, இது கணக்க சுருங்கினா அடர்த்தி கூடும். அடர்த்தி கூடினா அமுல வேண்டிய ஆழம் குறையும். அப்படின்னா கூட்டு சரி. பி கூட்டு, கோலத்தின் மீது தாக்கும் மேலுதைப்பின் பெருமன் மாறாது. சரியானது. ஏன், எம்ஜி தான் வீரோஜிக்கு சமனா இருக்க போகுது. எப்பவுமே மிதந்து கொண்டு இருக்க போதுண்டா, எம்ஜி எப்பவுமே சமப்படுத்தி கொண்டே இருக்க போகுது. அப்ப அது சரி. சி, குளிர்வடைந்த பின்னர் கோலத்தின் நடத்தி திரவத்தின் நடத்தியிலும் உயர்வாகும். கோலத்தின் விரிகைத்திறன் வந்து குறைவு, திரவத்தின் விரிகைத்திறன் கூட. அப்ப திரவம் நல்லா ஒடுங்கி அடர்த்தி கூட வந்துடும். இது லைட்டா தான் குறைஞ்சிருக்கும். அப்படின்னா லைட்டா தான் அடர்த்தி கூடி இருக்கும். அப்ப இது முற்றா அமலாமல் அமிழ்ந்து மிதக்குதல்லோ, அப்ப எது அடர்த்தி கூட வேந்திருக்கும், திரவத்தின் அடர்த்தி தானே. அப்ப சி குற்றுப்புல ஏயும் பியும். மூன்றாவது 13ஆம் கேள்வி, கனவள 1 மீட்டர் கியூப்பை அடர்த்தி 8×10⁻³ மீட்டர் -3 உடைய ஒரு திண்ம உலோக குச்சி ஏரியின் அடியில் ஓய்வில் உள்ளது. குச்சி ஏரியின் அடியை மட்டுமட்டாக மிதக்க செய்வதற்கு உருவில் காணப்படுகின்றவாறு அதனுடன் இணைக்கப்பட வேண்டிய ஈலியம் நிரப்பப்பட்ட ஒரு பலூனின் கனவளவு யாது? ஈலியம் பலூனின் திணிவை புறக்கணிக்க. அப்படி என்னன்றா அந்த குச்சியின திணிவை இது இந்த வீரோஜிக்கு சமப்படுத்தணும். அப்படி என்றா 8×10⁻³ அடுத்தது 1 மீட்டர் கியூப். அப்படின்னா இவ்வளவு கிலோகிராம எவ்வளவு மேலுதைப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இதை கண்டு பார்க்கணும். அத்தோட சொல்லியிருக்கா 1 மீட்டர் கியூப் ஏற்கனவே எங்களுக்கு வந்துருவேன். அந்த அதுக்கண்டு ஒரு கனவுளவு இருக்கும், அந்த பெட்டிக்கண்டு ஒரு கனவுளவு இருக்கும். அந்த பெட்டியின் கனவுளவுல ஒரு மேலுதைப்பு ஏற்கனவே இருக்கும். அப்படின்னா அது 1 மீட்டர் கியூப் பெட்டி. திரவத்தின் அடர்த்தி என்ன சொல்லியிருக்கு, 1×10⁻³ பிளஸ் ஈலியம் பலூன் கனவுளவு V என்று எடுக்கிறேன். அடுத்தது ரோ வந்து 1×10⁻³ ஜி கிலோகிராம்லாம் போறோடைய ஜி தேவையில்லை. வி வந்து இந்த 10⁻10⁻10⁻10 விடப்பட 1 இங்கான கழிவட 7 மீட்டர் கியூப் பண்ணி வரும். முதலாவது விடை நல்லா கவனிங்கோட, இந்த பெட்டிக்கு ஒரு கனவளவு இருக்கு, அதை மறந்துடாதீங்கோ. 14ஆவது கேள்வி, முறிவுச்சுட்டி 1.5 உடைய ஒரு கண்ணாடி அரியத்தின் மேற்பரப்பு ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு வெள்ளி முலாமிடப்பட்டுள்ளது. முகம் ஏவி மீது படுக்கை கோணம் தீட்டாவுடன் விழும் ஒரு ஒளிக்கதிர் வெள்ளி முலாமிடப்பட்ட மேற்பரப்பில் தெரித்து திரும்பி அதே பாதை வழியே செல்கின்றது. பின்வருவதில் எந்த பெருமானம் தீட்டாவிற்கு மிக கிட்டியது? இப்படியா ஒரு கண்ணாடியில எப்படி படுதோ அப்படி தெரிக்கும். என்ன எப்ப அந்த பட்டு தெரிக்காத கன்செப்ட் என்று சொல்றீங்க, நேர பட்டுச்சுன்னா நேர அதே பாதையில
தெரிக்க போகுது. அப்படின்னா இந்த அரியத்தில் அப்படி எடுத்தோம்டா இதுல பட்டு இதால போயக்குள்ள அடர்ந்த ஊடத்துல இருந்து ஐதான ஊடம் செவ்வன விலத்தி முடியும். இந்த டீட்டா தான் கேட்டிருக்கு. இப்ப இதுல ஒரு டீட்டா இருக்கலாம். இது என்னன்னு பார்க்கணும். இந்த கோணம் என்னன்னு பார்த்த மாட்டா இது சொல்லியிருக்கு 30. இப்ப இதுவும் 30. இப்ப என் என் சைன் 30 வந்து இந்த சைன் டீட்டாக்கு சமனா இருக்கும் சின்னலின் விதி. அப்ப என் வந்து சொல்லியிருக்கு என்ன 1.5. சைன் 30 சொல்லியிருக்குது. சைன் 30 தெரியும் ஹாஃப். இப்ப சைன் டீட்டா. அப்ப டீட்டா வந்து சைன் இன்வர்ஸ் 0.75 வரும். இந்த பெருமானம் 49 வாய கிட்ட வரண்டா மூன்றாவது விடை. 15வது ஒரு கௌசப் மேற்பரப்பின் எஸ்ஸினூடா உள்ள நிலமின் நேற்றங்கள் பரம்பல் உருவில் காணப்படுகின்றது. எக்ஸ் ஒரு அறியப்படாத மின்னேற்றமாகும். மேற்பரப்பு எஸ்ஸினூடா தேறிய மின்பாயம் -q/ε0 ஏற்றம் எக்ஸ் ஆனது. கூட்டல் அணித்தல் கல்வியடா. இப்ப இந்த +3q இங்க +3q +3q -2q -2q பிளஸ் எக்ஸ் வந்து -q சமனா இருக்கணும். ஒரு கௌசின் பரப்பினான மின்பாயத்துக்கான சமன்பாடு q/ε0 தானே. இது -q சமனா இருக்கணும். இப்ப சுருக்கினம்டா இது 3q 3qண்டா 6q. அதுல இருந்து 4q கழிச்சோம்னா 2q +2q இருக்கும். அப்ப எக்ஸ் வந்து -3q இருந்துச்சுன்னா -q வந்து விளைவில் ஐட்டம் வரும். அப்ப என்ன 15வதுக்கு முதலாவது. 16வது ஏபிசி ஆகிய உருக்கள் காணப்படுகின்றவாறு 3 சர்வசமான உலோகத்தட்டுக்கள் ஒவ்வொன்றினதும் 3 வேறுபட்ட அறைகளை உடைய 12 துளைகளால் துளைக்கப்பட்டுள்ளன. தட்டின் மையத்தினூடாக செல்லும் தட்டின் தளத்திற்கு செவ்வனாக ஓர் அச்சை பற்றி ஏபிசி ஆகிய 3 தட்டுக்களினதும் சடத்துவ திருப்பங்கள் வேறு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்றா சடத்துவ திருப்பம் இப்ப கூட வேற இருக்கும். திணிவு பரம்பல் கூட வேற கேட்கல. இப்ப திணிவு பரம்பல் இங்க எதுக்கு கூட சீல ஏன் அதுக்கு கிட்டதான் பெரிய ஓட்டு இருக்கு. அப்படின்னா சுத்த வர நிறைய திணிவு பரம்பல் இருக்கும். முதலாவது சி, அதுக்கு அடுத்த பி, அது சாரி இங்க திணிவு பரம்பல் கூட்டினா பி. ஏன் பிக்கு கிட்டதான் அந்த பெரிய 4 ஓட்டையும் இருக்கு. அதுக்கு அடுத்தது சி, அதுக்கு அடுத்து ஏ. இப்ப திணிவு பரம்பல் இருக்குல்ல குறைஞ்சதுதான்டா அது ஏ. அதுக்கு அடுத்தது சி, இருக்குல்ல கூட்டினது பி. ஏன்னா ஏசிபி 4வது. இதுல திணிவு பரம்பலை கன்சிடர் பண்ண கூட. இது இப்ப சடத்துவ திருப்பத்தை ஒரே திணிவா இருக்கல. 17வது மேற்பரப்பு உடல் வெப்பநிலை 30°C உள்ள ஒருவர் வெப்பநிலை 20°C உள்ள ஒரு சுற்றாடலில் இருக்கின்றார். உடலிலிருந்து கதிர்பாலான வெப்ப இழப்பின் தேறிய வீதம் கேட்டிருக்கு. இப்ப கதிர்ப்புண்ட பரம்பு அதாவது கதிர்ப்புக்கான சமன்பாடு ஒரு பொருள்ல இருந்து கதிர்ப்புக்கான சமன்பாடு வந்து E வந்து டி 4ஆம் அடுக்கு. இது வந்து தெவனின் மாறிலி. இப்ப E வந்து சமன் P 4ஆம் அடுக்கு. முதலாவது எங்கள்ல இருந்து வெப்பம் போக போகுது. பிறகு சூழல்ல இருந்து வெப்பம் பெற போகுது. இப்ப விளைவில் வெப்பத்தை காணணும். விளைவில் வெப்பத்துக்கு இந்த T4 தானே. இப்ப நேரடியா நாங்க சொல்லலாம் டி நேர் விகித சமன் 30°C இல்லோ 30°C என்றா 30 303 இந்த 4ஆம் அடுக்கு -20°C 293 4ஆம் அடுக்கு. ரெண்டுக்கும் தனித்தனிய 4ஆம் அடுக்கு உண்டா இல்ல சரியோ. இதுக்கு நேர் விகித சமன். இதுக்கு நீங்க பெருமானம் காணோம்னா தெவெனின் விதி போட்டு அதுக்கு பிறகு இது பரப்பலாம் போட்டு வெளியேற சக்தியை காணலாம். ஆனா எங்களுக்கு கேட்டது இதுக்கு விகித சமன் தானே. 303 4ஆம் அடுக்கு -293 4ஆம் அடுக்கு விகித சமன் முதலாவது விடை. பதினெட்டாவது காட்டப்பட்டுள்ள சுற்றில் இருக்கும் டிரான்சிஸ்டர் தொழிற்படும் விதத்தில் கோடிட்டிருக்கும் போது சேகரிப்பான ஓட்டம் சிம்பிள்கள் இடா. இதுக்கு நான் டிரான்சிஸ்டர் மட்டும் இல்லை. இதுல 9 வோல்ட் சொல்லி இருக்கு. இதுல 4 வோல்ட் சொல்லி இருக்கு. இங்க 4 கிலோ ஓம் சொல்லி இருக்கு.
வி சமன் ஐஆர், ஐ சமன் வி பை ஆர். இதுக்கு குறுக்கே இருக்கிற அழுத்தம் வந்து 5 வோல்ட். இந்த தடை வந்து 4 கிலோமீட்டர் 4 தடவை 13 1.25 மில்லி ஆம்பியர் ரெண்டு பேரும். மூன்றாவது விடை. 19ஆம் கேள்வி, சுற்றில் ஆலிஎஸ் மூடப்படும் போது வென்றா ஒரு ஒளிகாலம் இருவாயோ ஒரு இருவாயு தொழிற்படையக்குள்ள இப்படி இருந்துச்சுண்டா இதுக்கு பாசிட்டிவ் கொடுக்கணும், இதுக்கு நெகட்டிவ் கொடுக்கணும். இப்படி இருந்தா தான் தொழிற்பட போகுது. இப்ப மேலே இருக்க அந்த ஏரோவை பேரும் கூட அதுல வந்து ரெண்டு எதிர் திசையில இருக்கு. அப்ப இப்படி என்னன்னா கரண்ட் போகாது, அப்ப ஏ ஒளிராது. அதுக்கடுத்த பீல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே திசையில இருக்கு. அதே போல வோல்டெல்லாம் சரியா கொடுத்துருக்கு. அப்படின்னா அது பி ஒளிரும். அடுத்த சீல பாத்தீங்களா மேலானால கரண்ட் போகாது. இங்கால அது பிளஸ் இருக்குது, ஆனா கீழானால கரண்ட் போகும். என்ன ரெண்டும் ஒரே திசையில, இங்க பிளஸ் இங்க மைனஸ் வரைக்குல சி ஒளிர போகுது. டி பாத்தீங்கன்னா ரெண்டு இருவாயு இப்படி எதிர திசையில இருக்கு. அப்ப ரெண்டுமே மின்னோட்டத்தை அனுமதிக்காது. அப்ப டி ஒளிராது. ஒளிர போது என்னென்ன பியும் சியும். 20வது, காட்டப்பட்டுள்ள ஏபி எனும் இரு இலக்க வோல்ட் அலைவடிவங்கள் காட்டப்பட்டுள்ள படலையின் இரு பைப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இப்ப என்ன கேட்டிருக்கண்டா எஃபில் உள்ள சரியான பயப்பு வோல்ட் அலைவடிவம் என்றா இது வந்து என்ன ஓர்கேட். ஓர்கேட்ண்டா ரெண்டுல ஒன்று எடுத்தாலே அது வந்து விளைவுலா ஒன்றை தரும். ரெண்டும் 0 ஒன்றா தான் அவுட்புட் 0வா இருக்கும். அப்படி பாத்தீங்களாண்டா ஃபர்ஸ்ட் ஏல ரெண்டும் 1 கேட்கல உண்டு, பிறகு ரெண்டும் 0 கேட்கல வராது. பிறகு பாத்தீங்கன்னா பி மட்டும் ஒன்றா வருது, பிறகு ரெண்டும் 0, பிறகு ஏ மட்டும் ஒன்றா வருது, பிறகு 0, பிறகு பி மட்டும் ஒன்றா வருது. அப்படி பாத்தீங்கன்னா முதலாவது சரியா இருக்கும். 21வது, ஒளி இலத்திரங்களை உற்பத்தி செய்யத்தக்க ஒரு உலோக மேற்பரப்பு மீது ஒரு ஒரு நிற ஒளிக்கற்றைப்படுகின்றது. ஒளியின் மீடுடன் உலோகத்தின் துண்டிப்பு மீடுடனும் கூடினதெனின் உலோக மேற்பரப்பிலிருந்து வெளியேற்றப்படும் ஒளி இலத்திரன்களின் எண்ணிக்கை. இப்ப ஒரு இலத்திரன் வந்து போட்டோன்ஸ் வந்து இதுல இருந்து இலத்திரனை வெளியேற்றணும்டா நுழைவாய் மீடுறனா மிஞ்சி இருக்கணும், இல்லாட்டி நுழைவாய் அலை நீளத்தோட குறைவா இருக்கணும். அப்படி ஒருக்காது வெளியேற்றக்கூடிய இருந்துச்சுண்டா அது ஒரு போட்டோன்ஸ் ஒரே ஒரு இலத்திரனை மட்டும்தான் வெளியேற்றும். நல்லா யோசிங்களா, ஒரு போட்டோன்ஸ் ஒரே ஒரு இலத்திரனை தான். மற்றபடி அது கைனடிக் எனர்ஜிக்கு போற ஸ்பீட் மாறும். இப்ப வெளியேற இலத்திரங்களோட எண்ணிக்கையை கூட்டணும்டா செறிவா கூட்டணும். ஒளிச்செறிவுல மட்டும்தான் தங்கம். அப்படின்னா முதலாவது விட வந்து ஒரு ஒளி இலத்திரங்களின் இயக்கப்பாடு சக்திக்கு நிகர் மாற்று விகித சமம் போல உலோகத்தின் வேலை சார்புக்கு விகித சமம் போல. இப்ப ஒரு போட்டோன் இயக்க சக்தி தான் ஹெச்எஃப் மைனஸ் பையா இருக்கும். இது வந்து ஒரே ஒரு போட்டோன். இப்படி நிறைய போட்டோன் பட்டாதான் நிறைய வெளியேறும். அடுத்த 3வது, படும் ஒளியின் மீடுனுக்கு விகித சமம் போல உலோக மேற்பரப்பில் படும் போட்டோன்களின் எண்ணிக்கைக்கு விகித சமம். சரி, போட்டோன்ஸ் எண்ணிக்கை கூட கூட இது எண்ணிக்கையும் கூடும். ஒரு தனி போட்டோன் சக்திக்கு விகித சமம் பிழை. அதுக்கடுத்து 22ஆம் கேள்வி. 22ஆம் கேள்வி ஒரு மேட்ஸ் கேள்வி தான்டா. ஒரு வீதியின் 3 சமாந்தரமான நேரொழுங்கைகள் வழியே செல்லும் 1, 2, 3 என 3 மோட்டார் கார்கள் நேரம் t=0 t=t0 உள்ள அமைவுகள் ஒரு ஏயிலும் அவற்றை ஒத்த வேக நேர வரைவுகள் ஒரு பியிலும் காட்டப்பட்டுள்ளன. இப்ப இது பரப்பளவுகள் இதுக்கு சமம் 2 கேட்டிருக்கு. இந்த வரைவை பாத்தீங்களாடா இது இப்படி இருக்கண்டா. இதுல பேசிக்கா அங்கட ஓஎல் மெட்ஸ் தான். இது எல்லாத்துக்குமே பொது பிறப்பு கேன்சல் அவுட் பண்ணி விடலாம். இதுவும் இயல்பத்த முக்கோணியா இருக்கும், இதுவும் இயல்பத்த முக்கோணி இல்ல சர்வசமான முக்கோணியா தான் இருக்க போது. T0 இதுகள்லாம் சமனா வந்து அதால அப்படி சமனா வருது. இப்ப நார்மலா ஒரு பேசிக்கான ஜெனரல் நாலேஜோட வாக்கிய விளக்கம் இந்த ரெண்டும் சமன், இந்த ரெண்டும் சமன் அப்படி எடுக்கல 2வது விட சரியா இருக்கும். 23வது, ஒரு குரங்கு ஒரு நிலைக்குத்து கயிறு வழியே ஒரு குறித்த நிலைக்குத்து உயரத்துக்கு சீரான கதியுடன் 30 செகண்டில் ஏறியது. பின்னர் இக்குரங்கு அதே நிலைக்குத்து உயரத்துக்கு பாதையின் நீளம் 75 மீட்டராலான ஒரு சுருளிப்பாதை வழியே வேறொரு சீரான கதியுடன் ஏறியது. குரங்கு இரு சந்தர்ப்பங்களையும் அந்த முழு இயக்கத்தின் போது ஒரே வலுவை பிரயோகித்தால் குரங்கு சுருளிப்பாதையில் ஏறிய கதி ஒரே வலுவண்டா என்றா வேலையை செஞ்ச நேரம். இப்ப ரெண்டும் ஒரே உயரம் தான் வரப்போகுது. இப்ப ஒரே அளவு சக்தி தான் ரெண்டுலயுமே
பயன்படுத்த போகுது. ரெண்டுலயுமே இப்போ ஒரு எச் உயரம்டா ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அதனால செய்யப்பட்ட மொத்த வேலை வந்து எம்ஜிஹெச் தான் இருக்க போகுது. அப்படின்னா செய்த வேலை சமனா இருக்க போகுது, வலுவில நேரமும் அப்ப சமனா இருக்க போகுது. ஏன் வலு சமன், செய்த வேலை சமன், அப்ப நேரமும் சமன். இப்ப நார்மலாவே புதிய கதி என்னன்னு கேட்டா 75 மீட்டர் பாதை 30 செகண்டா பிரிச்சு விட்டாண்டா 2.5 வரும். இரண்டாவது விடை. அதுக்கடுத்த காட்டப்பட்டுள்ள உருவில் F1 F2 F3 ஆகியன XY தளத்தில் உள்ள புள்ளி ஓவில் தாக்குகின்ற மூன்று விசைகளின் நிலைத்த காவிகளை வகைக்குறிக்கின்றன. F4 ஆனது புள்ளி ஓ பற்றி அதே தளத்தில் அதே XY தளத்தில் சுழலும் ஒரு விசையை வகை குறிக்கும் காவி ஆகும். காவி F4 ஆனது θ 0 190 எனும் கோணங்களில் இருக்கும் போது பின்வருவனவற்றில் எது விளைவிற்காவியின் திசையை மிகச்சிறந்த வகையில் வகை குறிக்கின்றது? இப்ப நார்மலா இந்த இதுகள் வந்து இருக்குடா. இப்ப இந்த F1 காவி தான் F4 காவி வந்து சுத்த போகுது. ஃபர்ஸ்டா பூஜ்ஜியத்தில் இருக்கைகளை இப்படி இருக்கைகளை பாத்தீங்களாடாடா என்ன இந்த விஷயம் விட இந்த விஷயம் கூட மாதிரி தான் காட்டி இருக்கு. இப்ப இது வந்து கேன்சல் அவுட் ஆகி இதுல வரும். இது வந்து இங்கேன்னு கேட்கல, விளையெல்லாம் இங்க வரும். இப்ப விளையல் விஷயம் கண்டு கொண்டு வரணும். பிறகு F1 வந்து 90 இருக்கைக்குள்ள இந்த ரெண்டும் சேர்ந்து இதை மிஞ்சிடும். இப்ப இங்கால் திசையில இருக்கும். பிறகு F1 வந்து 180 ஆயிருக்குல்ல இங்கால் திசை, இந்த ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிருக்குல்ல எது கூடாண்டு காட்டி இருக்கு? F3 தான் கூடாண்டு காட்டி இருக்கு. அப்ப திரும்ப கீழே இருக்கும், இங்கால இருக்கும். ஆனா என்ன முதலை விட 0 பாயில் இருக்கிறத விட கொஞ்சம் சரிவு கூடவே இருக்கும் இந்த திசை நோக்கி. அப்படி பாத்தீங்களாண்டா இரண்டாவது விட சரியா இருக்கும். 25வது ஒரு அமுக்கப்படுத்திய பெரிய மேல்நிலை தொட்டியில் இருந்து அடர்த்தி DA உடைய ஒரு திரவம் கிடையாக பதிக்கப்பட்ட ஒரு குழாய் வழியே ஒரு மாறாக்கருவியுடன் செல்கின்றது. குழாயானது ஒரு ஆழங்குறைந்த சேற்று நீர் உள்ள பிரதேசத்தினூடாக உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு செல்கின்றது. மேல்நிலை தொட்டியில் திரவ மேற்பரப்பிற்கு மேலே உள்ள அமுக்கம் பிஎம், வளிமண்டல அமுக்கம் பி நோட்டம் ஆகும். குழாயிலே எக்ஸில் ஒரு சிறிய வெடிப்பு ஏற்பட்டுள்ளன கொள்வோம். சேற்று நீர் குழாயின் உள்ளே கசிவதற்கான நிபந்தனைகள் கேட்டிருக்கு. ஓகேவா? நார்மலா கசியல அதுல இருக்க ப்ரெஷர் என்னன்னு பார்ப்போம். இப்ப பி டேஷ் பிளஸ் கீழால என்ன அளவிலான இயக்க சக்தி மட்டும் தான் இருக்க போகுது. அப்ப ஹாஃப் டிவி ஸ்கொயர் வந்து மேல திரும்ப வேணும்ல இந்த தத்துவத்தை பாய்ப்போம். அது வந்து என்ன பிலேயே போன போகுது பிளஸ் ஹெச் ரோஜி இப்ப இந்த பி டேஷ் வந்து பி பிளஸ் ஹெச் ரோஜி மைனஸ் ஹாஃப் டி வி ஸ்கொயர். இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சேற்று நீர் வந்து உள்ள கசியுது. சேற்று நீர் கசியுது குழாய்க்குள்ள சேற்று நீர் கசியணும். இப்ப என்ன இதான் அந்த குழாய், இதுல வெடிப்பு, இதுக்குள்ள வந்து சேற்று நீர் உள்ள போகணும்டா இங்க ப்ரெஷர் கூட இருக்கணும். இப்ப இந்த பி டேஷ் வந்து வளிமண்டல அமுக்கத்தை விட குறைவா இருக்கணும். அப்ப இந்த பெருமானம் வந்து வளிமண்டல அமுக்கத்தை விட குறைவா இருக்கிற மாதிரி பெருமானத்தை பாத்தீங்களா? சரி, அப்படி பாத்தீங்கன்னா மூன்றாவது விடை சரியாக இருக்கும். 26வது காட்டப்பட்டுள்ள சுற்றில் ஒவ்வொரு களத்தினதும் மின்னியக்கு விசை ஈயும் அகத்தடை ஆறும் ஓட்ட மைய தருவது. இப்ப இந்த சுற்று இப்படி காம்ப்ளிகேட்டடா இருக்குல்லோ, சிம்பிளா நான் கூறுறேன். இப்படி இருக்கும். இப்படிதான் இருக்க போகுது. இப்ப ஐ கேட்க போறேன். இப்ப இ பிளஸ் ஆர் ஆர்ன்னு ஒரு சமதடை இதுல தடை இருக்குல்லோ, அதை என்ன செய்ய போறேன்டா இந்த அகத்தடையோடையே நான் கூட்டுறேன். ஆர் பை ஆர், ஆர் பிளஸ் ஆர். இப்ப இந்த ஆர் பை ஆர்ல ஒரு தடை விடும், இந்த ஆர் பை ஆர்ல ஒரு தடை விடும். ரெண்டுலயும் விழுகிற தடை வந்து சமனாதான் இருக்க போகுது. ரெண்டும் சம அளவான தடை. ரெண்டும் சமானமான தடையா இருக்கல இதுக்கு குறுக்க அழுத்த வருவாடம், இதுக்கு குறுக்க அழுத்த வருவாடம் சமனண்டா இந்த ரெண்டுக்கும் குறுக்க அழுத்த வேறுபாடு வி என்றா இதுலயும் வியா தான் இருக்கும். ரெண்டுக்கும் குறுக்க அழுத்த வேறுபாடு 0. இப்ப இந்த தடை வந்து தொழிற்படாது. எப்படி
இந்த ரெண்டுக்கும் குறுக்க சமதடை சமதடை இருக்கிறதால சம அழுத்த வேறுபாடு விடும். ரெண்டுக்கும் குறுக்க சம அழுத்த வேறுபாடு விளையக்குள்ள இதுக்கு குறுக்க அழுத்த வேறுபாடு வராது. அப்ப நார்மலா இப்ப ஐசம் விவைஆர் பாவிச்சோம்டா இந்த ரெண்டையும் தொடர்தானே 2E கீழே ஆர் பிளஸ் ஆர் இப்படி ரெண்டு இருக்குல்லோ 2 இப்போ ரெண்டு பட்டு படிச்சுட்டா இ பை ஆர் பிளஸ் ஆர் அப்படின்னா நான்காவது விடை. இருபத்தேழாவது உருவில் உள்ள ஒரு ஒப்பமான கிடைத்தளத்தின் ஒரு பகுதி CDEFGH ஆனது ஒரு கடத்தா பகுதி DEFGயும் CDGH எனும் இரு கடத்தும் தண்டவாளங்களையும் கொண்டுள்ளது. ஒரு கடத்தும் மெல்லிய நேர்கோட்டு கம்பி XY ஆனது தண்டவாளங்களின் மீது வைக்கப்பட்டு பிரதேசம் DEFGDயில் பரப்புழுவை Tயில் உள்ள ஒரு துவக்கார படலம் உண்டாக்கப்படுகின்றது. காட்டப்பட்டுள்ள திசையில் பாய் அடர்த்தி BA உடைய காந்த புலம் பிரயோகிக்கப்படுகின்றது. சவக்கார படலத்தை அசைக்காமல் வைத்திருப்பதற்கு DGயினூடாக அமைக்க வேண்டிய ஓட்டத்தின் பெருமனன் திசையும். இப்ப வந்துடா ஓகே நான் சிம்பிளா கேட்கிறேன். இது வந்து D இது வந்து G இந்த ரெண்டையும் பேசிக்கா கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலதான் படலம் இருக்கு. இதுல படலம் இருக்குண்டா அது இங்கால் திசை நோக்கி இழுக்க போகுது. இங்கால் திசை நோக்கி இழுக்குதுண்டா காந்த விசை இது காந்த புலம் வந்து இங்கால் உள்நோக்கியா இருக்கு. காந்த விசை இங்கால இருக்கும். ரெண்டு விஷயம் சமனா இருக்கணும். இப்ப இங்கால் பக்கம் காந்த விசை போறதுக்கு நாங்க மின்னோட்டத்தின் திசையை பார்க்கணும். இப்ப கிளம்பிங்கடா கேள்வி இங்க மின்புலம் சரி இங்கால இயக்கம் உள்நோக்கினதா காந்த புலம். அப்ப மின்னோட்டம் கீழ் நோக்கி. இப்ப D2G வந்து மின்னோட்டம். இப்ப எவ்வளவு மின்னோட்டம் தேவைன்னு பார்க்கணும். என்ன இது நார்மலா ஒரு பரப்புழுவை உள்ள ஒரு திரவத்துல நாங்கள் ஒரு பொருளை வைக்கலாம். அதுல தாக்குற விசை வந்து LT T என்றது பரப்புழு விசை. ஆனா இது ஒரு படலம். படலம்னா என்ன மேலேயும் இருக்கும் அதே சமயம் கீழேயும் ஒரு படம் இருக்கும். ரெண்டு சைடும் இருக்கும். அப்ப 2L×T இதுதான் அந்த தாக்குற விசை. இது வந்து BILக்கு சமனா இருக்கும். பில் சைன் டீட்டா இது நேரா இருக்கு. T சைன் டீட்டா 90 அப்போ 1 வந்துடும். இப்போ இங்க எல்லும் இந்த எல்லும் பட்டுப்பட்டோம். பை வந்து 2T/B என்று வரும். D2G மின்னோட்டம் ஓடுதுண்டா மூன்றாவது விட சரியா இருக்கும். அடுத்த 28வது கொந்தளிப்பு நிலைமைகளை அடையாமல் இருக்கத்தக்கவாறு எல்லா பாய்மங்களினதும் பிசுக்கு மைக்குணகத்தை தற்போதுள்ள பெருமானத்துக்கு கீழே குறைக்க முடியும் என பின்பற்றி உண்மையானதன்று. இப்ப பிசுக்கு மைய குறைக்க போறினோம். ஓகே ஒடுக்கமான குழாய்களில் திரவ பாய்ச்சல் வீதங்கள் அதிகமாக இருக்கும். இப்ப திரவ பாய்ச்சல் வீதத்துக்கு சமன்பாடு எழுதுறேன். Q/T π/8 மீட்டா இந்த வர்க்கம் டெல்டா பி இங்கு அழுத்தப்படுத்துறேன். இப்ப நீட்டா என்ன குறைய போகுது. நீட்டா குறைஞ்சிட்டா ஒடுக்கமான குழாயிலோ அழுத்தப்படுத்திறன் கூட போகுது. அழுத்தப்படுத்திறன் கூடும். ஆனா இதுல அந்த மற்றொன்னு மாறையில கொந்தளிப்பு பாய்ச்சலா வராதபடியா அழுத்தப்படுத்திறன் நாங்க மாறையில எடுத்து விட்டோம்டா நீட்டா உடைய Q/T வந்து கூட போகுது. திரவ பாய்ச்சல் கூட போகுது. அடுத்த குருதியை பம்புவதற்கு இதயம் குறைந்த அளவு வேலையை செய்ய வேண்டியதா இருக்கும். அதுவும் சரி. இப்ப நார்மலா இதயம் ஒரு அந்த பாய்மத்துக்கு எதிரான ஒரு உராய் விசை இருக்குன்னு தானே. இப்ப F7/6π என்ற ஒரு இதயம் பம்மேக்கலாம். அது இந்த சுவர்கள்ல இந்த மாதிரி ஒரு விசை தொழிற்படும். அப்பேங்கள என்ன நீட்டா குறைஞ்சிச்சுன்னா அந்த விசை குறையும். அதான் அந்த பிளட் பிரஷர் அந்த நாடிகள்ல கொழுப்பு படிஞ்சாக்கள் கொடுக்குற குளிர்ச்சிகள் என்னன்னா அது கூட குருதியின நீட்டா பிசுக்கு மைய குறைக்கும். லைட்டா குறைக்கிறதாலதான் அவருடைய இதயம் வந்து பம்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. ஈஸியா பம்ப் பண்ணக்கூடியதா அது கன்செப்டா தான். அது சரி. உறிஞ்சு குழாய் ஒன்றை பயன்படுத்தி குளிர்பானங்களை உறிஞ்சுவது இலவானதா இருக்கும். நீட்டா குறைய கனவுளா பாய்ச்சல் வீதம் கூட மட்டும் பார்த்துட்டோம். அப்ப ஈஸி.
அடுத்த இயங்கும் மோட்டார் கார்களின் மீது வழி இருகை காரணமாக உள்ள தடை குறையும். வழி இருகை என்ன? வழி மூலக்கூறுகள் மோதத்தான் இது வந்து ஸ்லோ ஆறது. அப்ப வழியில நீட்டா குறைஞ்சிச்சுண்டா அது வந்து ஈஸியா ஸ்லோவா அந்த வழியில ஈருக விசை குறைய போது என்ன நீட்டா குறைய வேலையின் ஈருக விசை குறைய அந்த வழி இருக விசை செய்யற வேலை வந்து குறையும். அப்ப தடை குறையும். சரி. ஐந்தாவது மழைய துளிகளினால் பெற்றுக்கொள்ளப்படும் முடிவுக்கு அதிகம் சமனாக அமையும். இப்ப முடிவுக்கு என்ன சமன்பாடு? V7 2a வர்க்கம் d மைனஸ் ரோ ஜி கீழே 9 நீட்டா. இப்ப நீட்டா குறையுதல்ல மழை துளிகளாம் முடிவுக்கு அதிகம் சிறியதாக இருக்கும். நீட்டா குறைஞ்சிச்சுன்னா முடிவு கூடணும். ஆனா இங்க சிறியதானா இருக்கும்னு சொன்ன வழியா பிழை. அப்படி என்றால் ஐந்தாவது விடை. 29ஆம் கேள்வி. ஒவ்வொன்றினதும் ஏற்றம் பிளஸ் கியூ ஆக உள்ள 4 ஏற்றங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு சதுரம் ABCDயின் உச்சிகள் நிலைப்படுத்தப்பட்டுள்ளன. ஏற்றம் மைனஸ் கியூவை கொண்டு ஒரு அசையத்தக்க துணிக்கை சதுரத்தின் மையம் ஓவில் வைக்கப்பட்டுள்ளது. AB ஆகியவற்றில் உள்ள இரு துணிக்கைகளும் ஒரே நிலையை மறைந்தால் ஏற்றம் மைனஸ் கியூவை கொண்ட துணிக்கை அசைவு வெற்றி பின்வருவற்றில் எது உண்மையானதன்று? இப்ப இதுல ஒரு சதுரத்தில் இருக்கீங்களா, இதுல பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூன்னு இருக்கீங்கள, இதுலதான் இந்த மைனஸ் கியூன்றது இருக்க போகுது. இப்ப இங்க இந்த ரெண்டுமே இல்லாம போய்க்கல, இதால ஒரு விசை வர போகுது. ரெண்டு விஷயம் சமண விசை. அப்ப அது இங்க வந்து நிற்கும். இங்க வந்து வரைக்கல விசை 0 ஆகும். ஆனா என்ன நடக்கும்னா இதுக்கு ஒரு வேகம் இருக்குல்லோ, அந்த வேகத்தோட இங்க வரும். பிறகு இது திரும்ப இழுக்கும். இப்ப திரும்ப இப்படி போகும். அப்போ ஒரு அலைவாட்டி கொண்டு இருக்கும். அப்ப என்ன அது ஓபி திசையில ஏர் முடுக தொடங்கும். சரி. அதுக்கு அடுத்தது இது இது பி என ஓபி திசையில ஏர் முடுகும். அதுவும் சரி. அடுத்த ரெண்டாவது பியில் கதி உச்சமா, அதுவும் சரி. மூன்றாவது ஓயிலிருந்து பி அடைந்த பின் ஓபி திசை வழியே பெருமன் ஓபியுடைய தூரத்துக்கு அது மேலே செல்லும். அது சரி சொன்னதானே. இதுல ஒரு அலைவாட்டி கொண்டிருக்க போதலாம். இங்க இருந்து வரைக்குள்ள இங்க ஒரு விசை இருக்கும். இங்க வரைக்கும் அந்த விசை 0 ஆகும். ஆனா இங்க ஒரு கதி இருக்கிறபடியா அந்த கதியால அது இப்படியே போய்க்கல திரும்ப இது இழுக்க தொடங்கும். அப்ப திரும்ப வரும். அப்ப திரும்ப அலைஞ்சு கொண்டே இருக்க போகுது. அது பியில் எப்போதும் உயர்ந்த பட்ச ஏர்முடுகளை கொண்டிருக்கும். பிள்ளை உயர்ந்த பட்ச ஏர்முடல் எங்க இருக்கும்னா இங்க இருக்கலாம் அதுல உயர்ந்த பட்ச ஏர்முடல் இருக்கும். அப்ப அது பிள்ளை. இது ஒரு எளிமை சேர்க்கமாய் ஆட்சி கொண்டிருக்கும். அது ஐந்தாவது மறுபடியும் ஓய்க்கு திரும்பி வரும். அது சரி. என்ன 4வது விடை. 30வது உருபியில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு நிலைமாற்றியின் முதன்மை சுருளுடன் ஒரு ஏல் காட்டப்பட்டுள்ள வோல்ச்சளவு அலைவடிவத்தை உண்டாக்கும் ஒரு ஆடல் வோல்ச்சளவு முதல் V1 தொடக்கப்பட்டுள்ளது. முதன்மை சுற்று இப்போது 5 கிலோ ஓம் நேரோட்டத்தை அழுத்தத்துடன் ஒரு சியில் காட்டப்பட்டுள்ளவாறு தொடக்கப்படுகின்றது. முதன்மை சுருள் துணை சுருள் இருந்து மின்முறையாக நன்கு காவலப்பட்டுள்ளன கொள்க. பின்வரும் உருக்களில் சியில் உள்ள துணை சுருளின் வோல்ச்சளவு VS-ஐ சரியாக குறிப்பிடுகின்றது. முதலாவது என்னண்டாடா, ஒரு நிலைமாற்றி வந்து எப்பவுமே ஆடலோட்டத்தை மட்டும்தான் அனுமதிக்கும். ஆடலோட்டத்தை மட்டும் அனுமதிக்கும் என்ன, அது வந்து நேரோட்டம் இருந்தாலும் கன்சிடர் பண்ணாது. இப்போ ஒரு ஆடலோட்டம் வேவ்ஸ்ண்டா அங்க ஒரு காந்தப்பாய மாற்றம் ஏற்பட போகுது. அந்த காந்தப்பாய மாற்றத்தை தான் அந்த சக்தியை அது இங்கால இன்னொரு ஆடலோட்டமா மாத்த போகுது. அப்படின்னா இங்க நாங்க ஒரு ஆடலோட்டத்தை கொடுக்கல ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தை இங்க திரும்ப வழங்கும். அப்படின்னா அந்த 10 வோல்ட்லயே அது அலைவை ஆற்றி கொண்டிருக்கும். மிச்சம் ஒன்றுமே வராது. அப்படின்னா என்ன, 3வது விடை. இப்ப டிரான்சிஸ்டர் அதுலயும் பாருங்கோடா ஆடலோட்டத்தை மட்டும் அனுமதிக்கிறதுக்கு இது வந்து ஒரு NBN எடுத்தனண்டா நாங்க இன்புட்ல ஒரு கொள்ளளவை கொடுப்போம். அதுக்கப்புறம் அவுட்புட்ல ஒரு கொள்ளளவை கொடுப்போம். ஏன் ஆடலோட்டத்தை மட்டும் அனுமதிக்கிறதுக்கு. 31வது ஒரு பெரிய சேற்றினத்தின் மீது மனிதனால் உருவாக்கப்பட்ட பெரிய குப்பை குவியலில் ஒரு பகுதி சடுதியாக தகர்ந்து விழுந்து அமிழ்ந்தமையினால் அதற்கு அண்மையில் உள்ள சேற்றினத்தின் மீது கட்டப்பட்ட வீடுகள் வெளியே தள்ளப்பட்டன. நீர் கற்றறிந்த பின்வரும் பகுதிய கோட்பாடுகளில் இது வீடுகள் தள்ளப்பட்டனை புரிந்து கொள்வதற்கு பொருத்தமானது என்றா. ஒரு இடத்துல நாங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்கல, அதே அழுத்தம் பெருப்பிக்கப்பட்டோம் இல்ல சிறப்பிக்கப்பட்டோம் இன்னொரு இடத்துல நாங்க தள்ளப்படுதா என்ன F1A1 F2A2 எங்கேயாச்சும் கேள்விப்பட்டமாய் பஸ்கால்ட்ட இங்க வந்து ஒரு அழுத்தம் கொடுக்க F1 A1 வந்து F2 A2
இங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்கல, அந்த பரப்பு வழியா இன்னொரு பரப்புக்கு சென்று அங்காலே ஒரு அழுத்தத்தை பிறப்பிக்கப்படும். இது பஸ்கல் என்ற கோட்பாட்டுக்கு வேற. 4வது விடை 32வது பிவி வரைபடத்தில் காட்டியுள்ளவாறு ஓர் இலட்சிய வாயின் ஒரு குறித்த திணிவு ஏயிலிருந்து ஒரு சக்கர செயல்முறை ABCDAவினூடாக கொண்டு செல்லப்படுகின்றது. பின்வருவனத்தில் எது உண்மையானதன்று? முதலாவது, பாதையின் பகுதி ABCயினூடாக வாயுனால் செய்யப்பட்ட வேலையானது பரப்பளவு ABCLKக்கு சமனாகும். ஒரு பிவி வரைபடத்தை நான் இதே வரைபடத்தை எடுத்தேன்டா, பாதை ABCயால செய்யப்பட்ட வேலை, பிவி வரைபடத்துல ஒரு குறித்த பாதை என்ற வேலையை கேட்டோம்டா அந்த வேலை வந்து அதை அடைக்கிற பரப்பு அப்படின்னா அந்த கூட்டு சரி. 2வது, சக்கரத்தை பூரணப்படுத்திய பின்னர் வாயினால் உறிஞ்சப்பட்ட தேறிய வெப்பம் 0 ஆகும். தேறிய வெப்பம் 0 சொல்லல. டெல்டா கியூ ஒரு டெல்டா டபுள்யூக்கு சமனா இருக்கும். அது விலஞ்சுலியா இருந்துச்சுன்னா வாயுவால வேலை செய்யப்பட்டிருக்கும், இடஞ்சுலியா இருந்துச்சுன்னா வாயு மீது வேலை செய்யப்பட்டிருக்கும். இது விலஞ்சுலியில வாயுவால ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கும். இப்ப தேறிய வெப்பம் உறிஞ்சப்பட்டிருக்கும். இப்ப 2வது தான் பிழை. 3வது, சக்கரத்தை பூரணப்படுத்திய பின்னர் வாயினால் செய்யப்பட்ட வேலை பரப்பளவு ABCDA சமனாகும். இந்த வட்டத்தின் வரப்புன்னு சொல்லியிருக்கிறேன்டா, அப்ப அது சரி. 4வது, சக்கரத்தை பூரணப்படுத்திய பின்னர் அகச்சக்தியில் உள்ள தேறிய மாற்றம் 0 ஆகும். அதுவும் சரி. இங்க ஒரு அகச்சக்தி இருந்துச்சுட்டா இதடியில் ஒரு அகச்சக்தி இருக்கும், இதடியில் ஒரு அகச்சக்தி இருக்கும். இந்த ஒரு அகச்சக்தியிலிருந்து எந்த ஒரு பாதையால நான் கொண்டாலும் அந்த ரெண்டுக்கும் உடைப்பட்ட அகச்சக்தி மாற்றம் மாறாது. இப்போ ஒரே இடத்துக்கு எப்படி சுத்தி கொண்டாலும் இறுதி அகச்சக்தி அதில் சேமா தான் இருக்க போகுது. அப்ப என்ன, அந்த கூட்டு சரி. சக்கரத்தை பூரணப்படுத்திய பின்னர் வாயும் வெப்பநிலையில தேறிய மாற்றம் 0. அதுவும் சரி. அகச்சக்தி என்றது என்ன, வெப்பநிலை, அகச்சக்தியும் வெப்பநிலையும் தான் சம்மந்தப்படாது, ரெண்டும் வேறு எதிலையும் தொடர்புடையது. அப்படின்றா அந்த கேள்வி அந்த கூட்டும் சரி. அப்படின்னா விடை 2வது. 33வது, வழியில் ஒளியின் கதி 330 மீட்டர் செகண்ட் மைனஸாக இருக்கும் ஒரு புல்லாங்குழல் தயாரிப்பாளர் ஒருவர் ஒரு புல்லாங்குழலை சுரமேயுடன் இசைக்கப்படும் போது செப்பமாக 440 ஹெர்ட்ஸை உண்டாக்குமாறு தயாரிக்கின்றார். புல்லாங்குழல் வாசிப்பவர் வேறொரு வழியில் ஒளியின் கதி 333 மீட்டர் செகண்ட் மைனஸாக இருக்கும் வேறொரு இடத்தில் இப்புல்லாங்குழலை சுரமே வாசிக்கின்றார். புதிய இடத்தில் புல்லாங்குழலுடன் ஒரே நேரத்தில் 440 ஹெர்ட்ஸை உடைய வேறொரு பெருமானம் உள்ள இசைக்கவை ஒலித்தார். புல்லாங்குழல் வாசிப்பவர் செக்கனுக்கு எத்தனை அடிப்படைகளை செலவு எடுப்பார்? முதலாவது, புல்லாங்குழல் மாறையில அப்படின்னா அலநீளம் மாறையில அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மீடுறன் தான் மாறப்போகுது. முதலாவது அதன் அலநீளத்தான் பார்க்கணும். என்ன சொல்லியிருக்கணும், V = F lambda. lambda V/F. சொன்னது 330 இருக்கிற இடத்துல 440 ஹெர்ட்ஸ் அதுண்ட மீடுற அப்படின்னா 4/3 lambda, 4/3 மீட்டர் அதன் அலநீளமே இருக்கணும். இப்ப என்ன சொல்லியிருக்கு, 333 மீட்டர் செகண்ட் மைனஸ் அலநீளம் இருக்கிற இடத்துல ஒலிக்க போறேன். இப்போ புதிய மீடு நெஃப் V/lambda 333 கீழே 3/4 என்ற ஒரு பெருமானத்துல அதன் அலநீளம் இருக்க போகுது. இப்ப 4 இங்க மேல இருக்கப்பட்டா 333 111, 4 444 ஹெர்ட்ஸா இருக்கும். 440 ஒலிக்கப்பட போதா 4 அடிப்புகள் கேட்கும். முப்பத்தி 4வது, காந்தங்களை நோக்கி கவரப்படாத ஒரு திரவியத்திலான AB எனும் இரு கடத்தும் தடங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு உராய்வற்ற காவலிடப்பட்ட தண்டவாளங்கள் மீது வைக்கப்பட்டுள்ளன. தண்டவாளங்களின் வழியே சுயாதீனமாக இயங்கத்தக்கவையா இருக்கும் அதே வேளை தளங்களின் தடங்கள் தண்டவாளத்துக்கு செங்குத்தானவை. இரு தடங்களும் தங்களுக்கிடையே வைக்கப்பட்டுள்ள சட்டக்காந்தமும் தொடக்கத்தில் ஓய்வில் இருக்கின்றன. பின்னர் சட்டக்காந்தம் உருவில் காணப்பட்டவாறு சடுதியா வலது பக்கத்துக்கு அசைக்கப்படுகின்றது. இதன் விளைவாக நான் சொல்லியிருக்கிறேன், காந்தப்பாய மாற்றம் தான் மின்னோட்டத்தை தூண்டும். எப்பவுமே இந்த லென்ஸின் விதிக்காம என்னன்றது பாருங்கடா, இந்த கையால நான் பிடிச்சு பார்க்காமல் ஒரு காந்த பாயத்தை எப்பவுமே மாற விடாம குலத்துக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணமோ அதை ட்ரை பண்ணும். இப்ப NS அப்படி நாங்க கொண்டு போய்க்கல, இங்கால் பக்கம் Bல காந்த பாயம் கூட போகுது. அப்ப அதை குறைக்க ட்ரை பண்ணும். குறைக்க ட்ரை பண்ண என்ன, அது தள்ளி போகும்.
அது தள்ளி போக பின்னுக்கு ஏ இருக்குல்ல அங்க காந்தப்பாயம் வந்து குறைய போகுது. குறையுதுண்டா அதை கூட்டு டிரைவனும் கூட்டு டிரைவனை அது நோக்கி வர டிரைவன். அப்ப என்ன ரெண்டுமே ஒரே திசையில இயங்க போகுது. இது ஒரு டக்குன்னு ஒரு ஏர் முடலுக்கு வந்து ஏயும் பியும் ஒரே வேகத்துல செல்லும். இப்ப அந்த காந்தத்தை அசைக்கிற வதிக்கு ரெண்டுமே மாற வந்த பிறகு மூன்றுமே ஒரே வேகத்தோட காந்தப்பாயத்தை மேட்ச விடாத மாதிரி சென்று கொண்டிருக்கும். அப்படின்னு முதலாவிட ஏபி ஆகிய இரண்டும் வலப்பக்கமாக இயங்கும். வலப்பக்கமாக அசைக்கிற ரெண்டுமே வலப்பக்கமாக இயங்கும். இப்போ முதலாவிட இதுக்கெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறீங்களா? நேரம் இப்படி யோசிக்கிறது. 35வது எக்ஸ் பி சி டி இ எனும் வெப்ப நீர்த்தேக்கங்களில் ஒரு காவலிடப்பட்ட வலையமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. இவற்றில் சிடிஇ ஆகியன சர்வசமமானவை. பிசிடிஇ ஆகியன நீர்த்தேக்கங்களில் காட்டப்பட்டுள்ள வெப்பநிலைகளை பேணுவதற்கு 100 பாசியில் தொழிற்படும் நீர்த்தேக்கம் எக்ஸ் ஆனது வெப்பத்தை வழங்குகின்றது. ஒரு திரவியத்திலான சர்வசம குறுக்குவெட்டு பரப்புகளை உடைய காவலிடப்பட்ட வெப்பங்கடத்தும் கோள்களுடன் நீர்த்தேக்கங்களை இணைப்பதன் மூலம் வெப்பம் வழங்கப்படுகின்றது. கோள்களின் நீளங்கள் அளவுடைக்கு வரையப்படவில்லை. எக்ஸுக்கும் பிக்கும் இடையே கடத்தும் கோளின் நீளம் எல்லெனின் பிக்கும் டிக்கும் இடையே கடத்தும் கோளின் நீளம். இப்ப மெயினா பார்க்க வேண்டியது நாங்கள் வந்து ஒரே அளவு பரிமாணம் இருக்கிற கடத்தும் கம்பியில பாக்கல அதை நாங்க கொள்ள அளவுகள் மாதிரி நினைக்கலாம். இப்ப இது எக்ஸ் இங்க எல் நீளம் இதான் எல் நீளம்னு சொல்லியிருக்கு. இதுல வந்து சிமோல் எல் நீளம் இருக்கிற 3 இருக்கு. இதை நான் வந்து சிம்பிளா இப்படி போடுறேன். இதுல 50 வாசி, இதுல 25 25 25 எல்லாமே ஒரே பரப்பு தான். ஒரே பரப்பு, ஒரே குறுக்கோட்டு பரப்பு, ஒரே வெப்ப கடத்தாறு. இப்ப எல்லாத்துலயுமே Q/T சமன். Q/T வந்து கே டெல்டா டீட்டா ஒரு எல் வரும். இங்க கொள்ளளவுமாய் வெப்ப கடத்தாறு நான் கூட்டலான்னு சொல்றேன். இந்த என்றதை வெப்பநிலைப்படுத்துறன் மாறையில அதே சமயம் எல்லாம் ஒரே நிலமண்டா 3K விடலாம். இப்ப நீங்க 3L போடணும்னு யோசிச்சீங்கன்னா அது போல 3L இல்ல எல் எடுத்து இதை 3K எடுக்கலாம். அப்ப ரெண்டுலயும் வெப்பநிலைப்படுத்துறன் வந்து இதுல 3K இதுல இப்ப அதுக்கு பிறகு நீளத்தான் பார்க்கணும். ஏ எல்லாத்துக்கும் மாறாது, எல் தான் காணணும். Q/T மாறையில அப்படின்னா கே டெல்டா தீட்டா ஓவர் எல் வந்து ஒரு மாறிலியா இருக்கு. அப்படி பார்த்தோம்னா இதால நாங்க எடுத்தேன்டா இப்ப எக்ஸ்பிக்கு பார்த்தேன்டா கே அடுத்த டெல்டா டீட்டா வந்து எவ்வளவு, இதுல 100 இதுல 50 50 வாசி. அதுக்கு பிறகு எல் வந்து காணணும். எல் வந்து தந்திருக்கு. அதுக்கு பிறகு இது 3K, இதுல வெப்பநிலை வித்தியாசம் வந்து 25 எல் நீளம். இப்ப எல் எடுத்தோம்டா இதுவும் வெட்டுப்பட்டா 2, எல் வந்து இது கே வெட்டுப்பட்டா 3, இது 2 அல்ல 2 எல் 3/2 எல் வரும். 3L/2 வரும். இரண்டாவது விடை. முதல் 35 கேள்வியுமாடா எல்லாம் மேக்சிமம் ஃபாஸ்டா செய்யக்கூடிய மாதிரி தான் வரும். நீட்டா யோசிக்கலாம். வெட்டி தள்ளி கொண்டு போடுறதான் என்ன எந்த இது வரான்னு நேரடியா விட தட்டி கொண்டு போடுறோம். கடைசி 15 கேள்விக்கு தான் நல்லா நேரம் பிடிக்கும். சரியோ? இப்ப 36ஆம் கேள்வி. கேள்வி. கலவை முறையை பயன்படுத்தி பனிக்கட்டியின் உருகல் தன்மறை வெப்பம் எல்லை துணிவதற்காக ஒரு பரிசோதனையில் மாணவன் எல்லுக்கு நியம பெருமானத்திலும் குறைவான ஒரு பெருமானத்தை பெற்றான். மாணவன் எல்லுக்கு குறைந்த பெருமானத்தை கிடைப்பதற்கான காரணங்கள் பின்வரும் கூற்றுக்கள் மூலம் விளக்கியுள்ளார். ஏ வந்து பரிசோதனை செய்யும் போது கலோரிமானியின் மேற்பரப்பில் பனி உண்டான காரணமாக இருக்கலாம். இப்ப வந்து இந்த எம்எல் ஒரு வெப்பம் பெறப்போது இப்ப எம்எஸ் தீட்டா நீர்ல இருந்து இப்ப வெளியில பனித்துளி உருவாக்கல என்ன இருக்கும்டா அந்த பனி வெளியில நீர் மூலக்கூறுகள் இருக்கு இல்லடா அது வந்து இங்க வெப்பத்தை பெற்றுடும். அதை நாம் வந்து ஒரு M-S தீட்டாண்டு அது ஒரு வெப்பத்தை பெற்று தொடங்கிடும். இப்ப இது வந்து இங்க வந்து கழிவிடம் இல்ல, இது இங்க வந்து கழிவடைக்கல. M-S தீட்டாண்டு ஒரு வெப்பம் இங்க கழிவடைக்கல. பனிக்கட்டிக்கு நாங்க எதிர்பார்த்ததை விட குறைவா தான் பெறப்போதே. இந்த
வெளியில இருக்கிறத பெற்ற வெப்பத்தையும் வெளியில இருக்க வளிமூலக்கூறுகள் பெற்றிழந்த வெப்பத்தையும் அதை நாங்க கன்சிடர் பண்றோம். அப்படின்னா அந்த கூற்று வந்து சரி. பி கூற்று கலோரிமானியில் இடுவதற்கு முன்னர் பனிக்கட்டி துளிகளின் மீது நீர் தகுந்தவாறு துடைக்கப்படாமல் இருக்கலாம். இப்ப பனிக்கட்டி துளிகள் வந்து பனிக்கட்டிக்கு மேல இப்ப நீர் துளிகள் இருந்துச்சுன்னா அது 0 பாசியில் இருக்கிற நீர். இப்ப அதுலயும் ஒரு எம்எஸ் தீட்டா வந்து கூட்டுப்பட்டுரும். இப்ப இது வந்து இந்த ரெண்டுக்கும் வெப்பத்தை கொடுக்க போகுது. இப்ப நோம்பலை விட குறைவான வருமானத்தை காட்ட போகுது. அதுக்கு அடுத்தது பயன்படுத்தப்படும் பனிக்கட்டியின் வெப்பநிலை 0 பாசியிலும் குறைவா இருந்திருக்கலாம். பனிக்கட்டின வெப்பநிலை 0 பாசியோட குறைவா இருந்துச்சுன்னா இங்க தேவைப்பட்டது எம்எஸ் தீட்டாண்ட ஒரு எக்ஸ்ட்ரா வெப்பம் தேவைப்பட்டதா கருத்து கொண்டிருப்பான். நான் பி கூட்டு எப்படி எடுக்கணும் மாட்டாளா? சரி, இது வந்து பனிக்கட்டி துடைக்கப்படாட்டி நாங்க எடுத்த பனிக்கட்டின தண்ணியை நாங்க வந்து கூடவா எடுத்துருவோம். இங்க நாங்க எடுத்த பனிக்கட்டின தண்ணியை கூடவா எடுக்கிறதால எம்எஸ் தீட்டா வந்து மாறாது. ஆனா நீரும் அதுக்குள்ள இந்த வெப்பத்தை பெற மாதிரி அந்த கன்சிடர் பண்ணிக்கல இந்த எல் வந்து டோட்டலா குறைய பார்க்கும். அப்ப அது சரி. அடுத்த மூன்றாவது பயன்படுத்தப்பட்ட பனிக்கட்டிகள் வெப்பநிலை 0 பாசியிலும் குறைவா இருந்திருக்கலாம். சரி, இப்ப -10 இருந்துச்சுன்னா அந்த 10 இருந்து 0க்கு வர்றதுக்கு ஒரு வெப்பநிலை தேவைப்பட்டிருக்கும். அப்படின்னா அந்த வெப்பம் இதுதான் வழங்கி இருக்கும். இப்ப எல் பெருமானத்தை கூட்டி காட்டியிருக்கும், குறைச்சி காட்டி இருக்காது. அப்ப அந்த சி கூட்டுப்புல ஏபி ஆகின மாத்திரம் மூன்றாவது. 37வது 35 பாகசியில் இருக்கும் வியர்வை உள்ள ஆடைகளை அணிந்திருக்கும் ஒருவர் முறையே 40 பாகசி 35 பாகசி 20 பாகசி ஆகியவற்றில் பேணப்படும் XYZ எனும் 3 பெரிய அடைத்த அறைகளில் ஒன்றினுள்ளே புக வேண்டியுள்ளது. எல்லா அறைகளும் நீராவியினால் நிரம்பலடைந்துள்ளன கொள்க. அவர் அறை எக்ஸினுள்ளே புகுந்தால் தொடக்கத்தில் வியர்வையின் ஒரு சில பகுதிகள் ஆவியாக தொடங்கும். என்ன, இப்ப 3 அறை இருக்குது. இது 40 வாசி, இது 35 வாசி, 20 வாசி. இப்ப 3 அறையில ஃபர்ஸ்டா இவர் உள்ள போனா 2 நடக்க மாட்டா. இவர் வந்து 35 வாசி, இது 40 வாசி நிரம்பல் அடைஞ்சிருக்கு. அப்ப உண்மையும்படி இது நிரம்பல் அடைஞ்சிருக்காடி இவர்ல இருந்து போயிருக்கணும். ஆல்ரெடி நிரம்பல் அடைஞ்சிருக்கிறபடியா இவர்ல இருந்து வியர்வை துளி ஆக மாட்டார். இப்ப ஆகியாமன்னு சொன்னா புல பி கூற்று அரை வெயினில் புகுந்தால் வியர்வை ஆக மாட்டாது. இவர் நிரம்பின அறைக்குள்ள போற அவரை சுத்தி ஏற்கனவே வியர்வைன்னா ஏற்கனவே அவரை சுத்தி நிரம்பி இருக்கும். இதுவும் 35 இதுவும் 35ண்டா சமநிலையில தான் இருக்க போகுது. பாவியா அது சரி. சி கூற்று அவரை அரை சட்டினுள்ளே புகுந்தால் தொடக்கத்தில் வியர்வையில் ஒரு சில பகுதியில் ஆவியா தொடங்கும். 20 வாசி இவர் உள்ள போற இவற்ற உடம்புல 35 வாசின்னு ஒரு வெப்பநிலை இருக்கலாம். இப்ப இவர் சுத்தி இருக்கிற வழி என்ன செய்ய போறேன்டா கொஞ்சம் வெப்பமாக்குவேன் தண்ணில இருந்து வெப்பத்துல இருந்து. சுத்தி இருக்கிற வழி வெப்பமாயக்கல நீராவியால நிரம்பி இருக்கு. ஆனா சுத்தியா இருக்கான வெப்பமாக்கிகளை நடக்க மாட்டா. அதனால ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு சாரீரப்பணம் வந்து குறையும். கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வழியா அதனால ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. எக்ஸ்ட்ரா நீரா அதனால ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்ப வியர்வையில கொஞ்சம் ஆவியாகும். அது சரி. இந்த பிசி விட 4வது. 38வது ஒரு சீரான நிலைக்குத்து கோளின் ஒரு முனை ஒரு ஏல் காட்டப்பட்டுள்ளவாறு வழியில் ஒரு கிடைமேற்பரப்பில் உறுதியாக நிலைப்படுத்தப்பட்டிருக்கும் போது அதன் உயரம் எல்லாகும். என்ன வழியில பிரஷர் இருக்குல்ல அதன் உயரமேல். பின்னர் உருபியில் காட்டப்பட்டுள்ளவாறு கோளின் மெற்றிய முனை கூரையில் தொங்க விடப்பட்டுள்ள ஒரு வெற்றிட அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அறை கோளினூடாக தொடுகை புள்ளிகளில் எந்த ஒரு விஷயம் பிரயோகிக்கப்படவில்லை கொள்க. கோளின் திரவியத்தின் ஜங்கின் மட்டு வையும் வளிமண்டலமுக்க பி நோட்டுமாகும். ஒரு பியில் கோளின் உயரம் எல் நோட் எனில் எல்லிங்கில் எல் நோட் விகிதம் வேண்டா y சமன் FL ஓவர் AE. இந்த எல் வந்தது உண்மை நீளம். y F பண்றது என்ன, அந்த அமுக்கம் மேல இருக்க பரப்பு ஏல மேல தாக்குற விசை. அப்படின்னா பி நோட் தானே இருந்திருக்கு. பி நோட் இன்டு ஏ. எல் வந்து எல் நோட் சாரி. ஏன்னா வெற்றிடத்துலதான் அந்த உண்மையான நீளத்துல அமுக்கம் இல்லாத போகுது. அதுக்கு பிறகு திரும்ப இ என்றது நீட்சி என்றது என்ன, அதான் அமிழ்ந்ததையும் சொல்லலாம் தானே. எல் நோட் மைனஸ் எல். இப்ப ஏமையும் வெட்டுப்பட்டா இப்ப எல்லாம் பொதுவெடுத்தோம்னா என்ன, y இன்டு எல் நோட் மைனஸ் y இன்டு எல் சமன் பி நோட் எல் நோட். இப்ப இதயங்கால ஒன்று போயிட்டு இதயங்கால கழிச்சுனண்டா கேட்ட விகிதம் என்ன, எல் இன்கில் எல் நோட். ஓகே, இப்ப YL
வையில் அங்கால போயிட்டு பி நோட் எல் நோட் எங்கால தானேண்டா y இன்டு எல் நோட் மைனஸ் பி நோட் எல் நோட் வந்து YLக்கு சமனா இருக்கும். எல் நோட்டை வெளியில எடுத்தா எல் நோட் y மைனஸ் பி நோட் YL. அடுத்து என்ன எல்லிங்கிள் எல் நோட் கேட்டிருக்கு. எல்லிங்கிள் எல் நோட்டா இது இங்க வர y இங்க அளவோ இப்ப எல்லிங்கிள் எல் நோட் வந்து y மைனஸ் பி நோட் பை y என்று வரும். இப்ப வையும் வையும் வெட்டுப்படும். இப்போ 1 மைனஸ் பி நோட் பை y என்று வந்தா முதலாவது விடை. முப்பத்தொன்பதாவது ஏபிசி ஆகிய உருக்கள் மூன்று வெவ்வேறு நிலைமைகளில் F1 F2 F3 என வெவ்வேறு மீடுதங்களை உண்டாக்கத்தக்க ஒரு இயங்கும் ஒளி முதல் எஸ்ஸை காட்டுகின்றன. ஓ என்பது ஒரு ஒளி மீடுதன் உணரிய கவுன் நோக்குனர் ஆவர். ஒவ்வொரு நிலைமைகளிலும் முதலினால் நோக்குனரின் கதியும் இயக்க திசையும் உருக்கள் காட்டப்பட்டுள்ளன. எல்லா மூன்று நிலைமைகளையும் உணரியும் மீடுதன் ஒரே வருமானத்தை உணர்த்துமாய். மூன்று சந்தர்ப்பத்திலும் ஒரே வருமானத்தை உணர்த்தினா ஒளி முதலால உண்டாக்கப்படுற மீடுறாண்டை வேறு வரிசை. மூன்று சந்தர்ப்பத்திலையும் ஒரே மீடுறான் நடைபெற போகுது. இப்ப ரெண்டும் உண்டா நோக்கி வரைக்கல, ரெண்டும் விலத்தி போய்க்கல, ரெண்டும் ஒரே திசையில போய்க்கல. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இப்படி யோசிங்கோடா. ரெண்டும் ஒரே உண்டா நோக்கி வரைக்கல கட்டாயம் மீடுறன் நல்ல கூடவே இருக்கும். நல்ல கூடவே இருந்துச்சுன்னா என்ன நோமலா காட்டுற மீடுறனை விட கூட மீடுறனா காட்டும். ரெண்டும் ஒன்று விலத்தி போச்சுட்டா நோமலா காட்டுற மீடுறனோட குறைவா காட்டும். இப்ப லொஜிக்கா யோசிச்சிங்களாண்டா இப்ப ரெண்டும் விலத்தி போயிருக்கல இது ஒன்று F3 என்றது கூடவா காட்டிச்சண்டா வடியத்தானே அந்த F1 சமனா இருக்கும். இல்லாட்டி ரெண்டும் நோக்கி வரைக்கலாம் அந்த F1 மீடுறனுக்கு சமனா இருக்கிற காரணம் என்ன அந்த F1 மீடுறனோட அது குறைவா இருக்கிற வடியத்தானே அது அந்த மீடுறனை காட்டியிருக்கணும். அப்படின்னா இங்க ரெண்டும் விலத்தி போயிருக்கல கூடவா இருக்கிறது என்னன்னு பார்த்தா அதுக்கு அடுத்தது ரெண்டும் ஒண்டா நோக்கி வரைக்கல இருக்கല്ലോ அப்ப அதுதான் F3 தான் இருக்குல்லே குறைவா இருக்கும். இப்ப F3 இருக்குல்லே குறைவு, F1 இருக்குல்லே பெருசு. இதுல பில வந்து ரெண்டுமே ஒரே வேகத்துல போதண்டா ரெண்டுக்கு முன்னாடி ஒரு சேர்வு இயக்கமே இல்லை. அப்படின்னா F1 ஒரு மீடுறனே நார்மலா கேட்டுக்கொண்டிருக்கும். அப்ப F2 தான் அந்த நியமிக்கப்பட்டதா இருக்கும். அப்படின்னா பி வந்து நடுவுல வரும். அப்ப F3 F2 F1 இரண்டாவது விடை. 40ஆம் கேள்வி நேரம் டி நோட்டில் சுற்றில் ஆலிஎஸ் மூடப்படும் போது வலுவலங்கிலிருந்து வோல்ட்டுல V ஆனது நேரம் T-உடன் சமன்பாடு V சமன் KT வெக்கத்துக்கு ஏற்ப மாறுகின்றது. இங்கு K-இன் பெருமன் 2 ஆகும். 4 தடையின் வலுவிரயம் P ஆனது நேரம் T-உடன் மிகச்சிறந்த விதத்தை காட்டுவது. இது எப்படி யோசிக்கலாம்டா முதலாவது செகண்ட்ல வேற கூட முதலாவது செகண்ட்ல V சமன் KT வர்க்கம் தானே ஒன்றுட வர்க்கம் 1 K வந்து 2 V வந்து 2 R வந்து மாறாது என்ன 4 தான். P சமன் V ஸ்கொயர்ட் ஓவர் R. இப்ப E2 4 4 மட்டும் போட்டா ஒரு வெட்சன் இருக்கும். ரெண்டாவது செகண்ட்ல பாத்தீங்களாண்டா V KT K வந்து 2ன்னு சொல்லியா ஜேக்கனே T வர்க்கம்ண்டா E2 4 E2 4 2 8 8 வெட்ஸ். R வந்து மாறாது 4 8 64 இந்த வலு வந்து V ஸ்கொயர்டுங்கிறாத 4 ஏண்டா 16 கிட்ட வரும். P சமன் 3 போய்க்கல 3 9 9 18 18 வர்க்கம் அது போட்டு இப்ப இந்த 4 பிரிச்சு அது எங்கேயோ 9 9 81 கிட்ட போகும் 81 வெட்ஸ் கிட்ட போகும். அப்ப என்ன நேரம் கூட 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 வெட்ஸ் இப்படி கூடுற மாதிரி இருக்கண்டா என்ன முதலாவிட சரியா இருக்கும். 41வது காட்டப்பட்டுள்ள சுற்றில் V1 ஆனது பேட்டரியினால் வழங்கப்படும் ஒரு மாறும் வோல்ட்டளவு ஆகும். ஒரு மாறும் வோல்ட்டளவு V1 புவி தொடர்பாக ஏயில் உள்ள அடுத்த VA மாறுவதை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. முதலான்றா இது R இதுவும் R. இப்ப V1ன்றது ஒரு அழுத்தம் தெரியும்
V1ல எப்பவுமே ஒரு அழுத்தம் இருக்க முடியாது, நெகட்டிவ்க்கு போகாது. நெகட்டிவ்ல வர்றது எல்லாத்தையுமே நீங்க ரோங்கா எடுத்தீங்கன்னா 3 4 5லாம் அதோடய வெட்டுப்பட்டுரும். அதுக்கு பிறகு ஃபர்ஸ்டா V2 ஒன்று இருக்கும். இது வந்து 0, இதுதான் மாறுறது V1. இது வந்து 0வா இருக்கும். அப்ப இதுல ரெண்டுலயும் சமனான விழுறபடியா இதுல V2/2, இதுல V2/2 வந்து விழுந்துடும். பிறகு இது கூட கூட இதை வந்து எதிர்க்க போகுது. இதை எதிர்க்குதுன்னா இதால V2 ஒன்று விழும். இங்கால அந்த அழுத்தம் போகபடியா அந்த அழுத்தம் வந்து ஒரு இடத்துல விழத்தானே வரும். இப்ப இதுல வந்து அழுத்தம் கூடிக்கொண்டு போகும். இதுல அழுத்தம் கூடி 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 நார்மலா கூடிக்கொண்டு போறதோட இது வந்து V2 மின்ஜேக்குல இதுல V2 இதுல V2 ரெண்டும் சமனா இருக்கும். அப்பேக்குல ஓட்டம் ஓடாது. ஓட்டம் ஓடையில என்னென்ன இதுலயும் அழுத்தம் V2 இருக்கும், இதுலயும் V2 இருக்கும், இதுலயே V2 இருக்கும், இவ்வளவுலயும் V2 இருக்கும். அதுக்கு பிறகு இது இன்னும் கூடல அந்த அழுத்தம் வந்து கூடிக்கொண்டு போகும். அப்படின்னா என்ன, இரண்டாவது விட சரியா இருக்கும். இதுல வந்து கரண்ட் பாயிர பேரன் கூட இதுல இருந்து இதை கழிச்சு காண்றத யோசிக்காதீங்க. இதுக்கு குறுக்கே கழுத்த வருவதுதான் V2. அந்த எக்ஸ்ட்ரா கூடுற குறையிலன்னா இதுகள் பார்த்துக்கொள்ளும். 42வது, ஒரு மாறா வெப்பநிலை இலட்சிய வாயுக்களின் கலவையில் B ஆனது வாயு ஏயின் NA மூல்களையும் வாயு B யின் NB மூல்களையும் கொண்டது. NB less than NA. மேற்குறித்த வெப்பநிலையில் ஒன்றிங்குள் வியுடன் A, B ஆகிய வாயுக்கள் முறையே PA, PB எனும் பகுதி அமுக்கங்களும் கலவையின் ஒட்டுமொத்த அமுக்கம் PM மாறுவதை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. வென்றா PV சமன் NRT. P வந்து NRT, இது ஒன்றிங்குள் V. இப்போ Y சமன் MX என்று வரும். Y சமன் MX, அதாவது NA வந்து NB விட கூடன்னு சொல்லி இருக்கு. சரியோ, NA வந்து NB விட கூட வேண்டா, NA படித்திறன் வந்து கூடவே இருக்கணும். ஏன் இந்த சாய்வு இது கூட வேண்டாடியா. அப்படி NA PA அப்படின்னா இந்த விரைவுண்ட A விரைவுண்ட படித்திறன் கூடவாகும், B விரைவுண்ட படித்திறன் குறைவா இருக்கும். அதே சமயம் PM டோட்டல் வந்து எப்பவுமே கூடவா இருக்கும். அப்படி பார்க்கலா, மூன்றாவது விரைவு சரியா இருக்கு. ஏன் PAவும் கூடவா இருக்கு, அதே சமயம் படித்திறனும் கூடவா இருக்கு. அப்படி பார்க்கிற 43வது, ஒரு 6 மாறாவகம் Bயில் உறுதியாக பாய்கின்றது. நீரின் அடர்த்தியிலும் பார்க்க குறைந்த அடர்த்தியுள்ள ஒரு செவ்வக மரக்குற்றி ஆற்றின் கரையில் குறித்த நிலையா இருக்குமாறு நீரின் மேற்பரப்புக்கு மேலே முதலில் வைக்கப்பட்டு பின்னர் உருவில் காணப்பட்டவாறு நீரில் மிதக்கு நிபந்தனை அடையும் வரைக்கும் மெதுவாக தாழ்த்தி விடப்படுகின்றது. வியின் திசையில் குற்றி தொடக்க கதி 0 என கொள்க. குற்றியின் பின்னர் நிகழும் இயக்கத்தின் நீரின் விளைவாக குற்றி மீது தாக்கும் கணத்தாக்கு விசை, நீரின் மூலம் குற்றி மீது உண்டாக்கப்படும் பிசுக்கு விசை, குற்றி உந்தம் ஆகியவற்றின் பெருமங்களை பின்வருவதற்கு எது உண்மையானது? இப்ப 6 உண்டு ஓடுதடா, அதுல ஒரு குட்டியை வைக்கிறேன் ஓய்வுல. முதலாம் என்ன நடக்கும், உந்த மேட்டர். இந்த 6 மொழிக்கோஸ் வந்து இங்க அடிச்சடிச்சு அதை தள்ள போகுது. இப்போ முதலாம் உந்த மேட்டு வீதம் பெருசா இருக்கு. உந்த மேட்டு வீதம் பெருசுண்டா கணத்தாக்கு விசை பெருசா இருக்கும். அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா உயர் பெருமானத்துல இருந்து 0க்கு குறையுது. பிறகு உந்த மேட்டமே இருக்காது, ஒரே உந்தத்துல இருக்க போகுது. அப்படின்னா உயர் அதுவும் சொல்லலாம் என்ன. பிறகு உந்தத்தை பற்றி கேட்போம். உந்தம் என்னண்டா உந்தம் ஃபர்ஸ்டா 0வா இருக்கும். ஏன் துணிக்கு வேகம் ஒன்றும் இல்லை. பிறகு இது அடிச்சடிச்சு வர கணத்தாக்கு விசையால ஒரு வேகத்தோட போகுது. ஒரு வேகம் வேற வேற என்ன நடக்கும், அந்த வேகம் வர தொடங்கினதும் அதுல ஒரு அந்த 6 கதி வீக்கே வரும். அப்ப MB என்றது மாறாம இருக்கும். அப்ப என்ன 0ல இருந்து அந்த மேக்சிமத்துக்கு போகும். உந்தமேற்ற வீதம் கணத்தாக்கு உந்தமேற்ற வீதம் எல்லாம் ஒரு ஹைப்பெருமானத்துல இருந்து 0க்கு வரும். அப்படி பாத்தீங்கன்னா 3வது விட இல்ல 5வது விட வரும். இப்ப பிசுக்கு விசை என்ன, S = 6π நீட்டா AV. ஃபர்ஸ்டா V 0, பிரதானி கூடத்துக்கு போகுது. இப்ப 0ல இருந்து ஒரு பெருமானத்துக்கு கூட போகுது. உயர் பெருமானத்திலிருந்து 0க்கு குறைகிறது. சரி, 5வது விடை. 44வது, நேரடியாக யோசிக்க வேண்டியதா. உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு சீரான திண்மச்சில்லு ஒரு சீரான வேகம் Vயில் ஒரு சமதள பரப்பின் மீது நழுவாமல் உருளுகின்றது. P ஆனது சில்லின் பரிதி மீது உள்ள ஒரு புள்ளியாகும். T=நோட்டில் புள்ளி Pயில் இருக்கும் இடமும் உருவில் காட்டப்பட்டுள்ளது. மேற்பரப்பு தொடர்பாக புள்ளி Bயின் வேகத்தின் கூறு Vx ஆனது
நேரம் டியுடன் மாறுவதை காட்டும் சிறந்த வரைவு. இப்ப இதுல அது இருக்கேக்கலடா, ஃபர்ஸ்டா இது வியோட ஒன்றோட போய் கொண்டுதான் இருக்க போகுது. இதடியில இருக்கேக்கல, உச்சியில இருக்கேக்கல என்னன்னா இதுல ஒரு ஆர் ஒமேகால ஒரு வி வரும். அதுக்கு பிறகு இந்த வி இருக்கும், அப்ப 2v இருக்கும். பிறகு இங்க வேற 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 குறைஞ்சு இதடிக்கு வரைக்குள்ள வி ரூட் 2 என்ற பெருமானத்துக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு இங்க வரைக்கும் இதடிக்கு வரைக்குள்ள இதுல பூஜ்ஜியத்துக்கு வந்துடுவேன் உருளுதல்லோ. இப்ப இதடியில ஜீரோவும் இதடியில வி என்றது இருக்கக்கூடிய இதுல ஜீரோ வரும். பிறகு எதிர் திசையில கூடும், இங்கால் திசையில வந்து 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 எதிர் திசையில 2v என்றதுக்கு போகும். அப்படின்னா என்ன, ஒரு இந்த விரைவுமாய் வந்து கொண்டிருக்கும். இந்த இரண்டாவது விரைவுமாய் வரும். இப்படி வந்து கூடி பிறகு குறைஞ்சு ரெண்டு மைனஸ்க்கு போய் கூடும். இப்படி பாத்தீங்கன்னா இரண்டாவது விரைவு சரியா இருக்கும். அதுக்கு அடுத்தது 45வது. ஏபிசி ஆகிய உருக்கள் 3 சந்தர்ப்பங்களில் ஒரு நேரேற்றம் கியூன் பரம்பல்களை காட்டுகின்றன. ஒரு ஏயில் ஏற்றம் கியூ ஆனது புள்ளி பியில் இருந்து ஒரு தூரம் ஆறில் வைக்கப்பட்டு ஒரு புள்ளியேற்றமாக உள்ளது. ஒரு பியில் ஏற்றம் கியூ ஆனது புள்ளி பியில் மையம் இருக்குமாறு ஆரையுடைய ஒரு மெல்லிய வட்ட வில்லின் வடிவத்தை சீராக பரம்பியுள்ளது. ஒரு சியில் ஏற்றம் கியூ ஆனது புள்ளி பியில் மையமாக இருக்குமாறு ஆரையுடைய ஒரு மெல்லிய வளையத்தின் வடிவத்தை சீராக பரம்பியுள்ளது. ஏபிசி ஆகிய சந்தர்ப்பங்களில் புள்ளி பீக்களில் உள்ள அழுத்தங்கள் மின்புலச் செறிவுகளின் பெருமங்கள் விஏ விபி விவிசி ஆகும் இஏ இபிஇசி ஆகும் இருப்பேன் பெறப்பட்டுள்ள விடைகளில் உண்மையானது. முதலாக அழுத்தத்தை பற்றி கதைப்போம். அழுத்தம் என்னென்றால மாறாது. இப்ப இங்கேயும் இங்க இது விஏ இது விவி என்றா ரெண்டுக்கும் இடையில எந்த பாதையால கொண்டாலும் அந்த வேலை வந்து மாறாதானே. அழுத்தம் வந்து இந்த இடத்துல ஒரு பிளஸ் ஒரு 3q இருந்தாலும் அதே அழுத்தம் தான். அதே சமயம் இதை ஆரையா வச்சு கொண்டு ஒரு வட்டத்துல பிளஸ் கியூ என்ற ஒரு 3 பிளஸ் கியூ இருந்தாலும் ஒரே அழுத்தம் தான். அழுத்தம் அப்படி மாறாது. அதால அழுத்தம் கூடுறதோ குறையிறமாய் காட்டினா அது போல. அப்ப முதலாம் ரெண்டாம் பெறாது. அதுக்கடுத்த இஏ இபி இசி. இப்ப இஏல பாத்தீங்களாண்டாடா இது ஒரு பிளஸ் கியூ இருக்குதுல்லோ, இது வந்து மின்விச கோடுகளை இப்படி இப்படி எல்லா திசையிலையும் போடும், அப்ப கூடவே இருக்கும். சரியோ. இபியில இப்படி இருக்கு, இப்படி இருக்குண்டா இங்கால திசையில கோடுகளை விடும். அதே சமயம் இங்கால கோடுகளை விடையக்குள்ள அது இப்படி இதுல செங்குத்த அனுப்பி இப்படி ஒரு ரேஸ் மய இருக்கிறது சமாந்தரமா இப்படி. அப்ப என்ன இதுல வந்து இந்த விதத்துல இருக்கும். இதுல வந்து வேற கூட கணக்கு கோடுகள் வந்து முறிக்கும். இதுகள்ல வந்து இந்த இடத்த வந்து ஒரு கொஞ்சம் கோடுகள் தான் பட்ட போகுது. இதை பிஏ இதை விட்டு விலத்தி போகத்தான் பார்க்கும். ஏன் இது வந்து ஒரு வளைவு, விளைவுலா வந்து இங்கால வரையக்குள்ள விளைவுகள் மின்காந்த விசை வரும். அதால வெளிநோக்கி போகுது. அப்படின்னா இதுலதான் கூட இருக்க போகுது மின்புலச்சரிவு. அதுக்கடுத்த இதுல சீல பாத்தீங்கன்னா இது சுத்தி வட்டம்டா நார்மலாக கோலத்துக்கு தெரியும் தானே, எல்லாத்தையும் வெளியில தான் அனுப்ப போகுது. இப்ப சியில 0 அப்படின்னா 5வது சரியா இருக்கும் இஏ லெஸ் தேன் இபி இசி. 46வது ஒரு ஏல் காட்டப்பட்டுள்ளவாறு செவ்வாய் குற்றி ஒரு சாய்தளத்தில் மீது ஓய்வுள்ளது. குற்றினா சாய்தளத்தின் மீது உறைஞ்சப்படும் விளைவில் விசை எப்பின் விசையை மிகச்சிறந்த வகையில் வகை குறிப்பது. இப்ப இதான் அந்த சாய்தளம்டா. இதுல அந்த குட்டியை நான் பறக்கிற மாதிரி காட்டுறேன். உராய் விசை குட்டிக்கு மேல் நோக்கி இருக்கும், துணிவுகள் நோக்கி இருக்கும். அதே சமயம் உராய் விசைக்கு எதிரான ஒரு விசை வந்து இதடியில அந்த சாய்தளத்து மேல இருக்கும். அதே சமயம் குச்சியால தாக்குற விசை இதுல இருக்கும். விளையல் விசை ரெண்டுக்கும் நடுவுல வரும். அப்படி பாத்தீங்களாண்டா எந்த விட சரியா வரும், 3வது சரியா இருக்கும். அப்படி இந்த ரெண்டு விசையும் சமனா எடுத்து இது அளவர்ற மாதிரி. ஓகே. 47வது ஒரு ஏற்றப்படாத சமாந்தர தட்டு கொள்ளளவியில் ஒரு தட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு ஆடலோட்ட வோல்ட் அளவு பயப்பு பிறப்பாக்கி அழுத்தம் V ஆனது நேரம் T-உடன் மாறும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. கொள்ளளவில் மத்திய தட்டம் X ஆனது இணைக்கப்படாமல் வைக்கப்படுகின்றது. தட்டம் X-இன் அழுத்தம் Vx ஆனது நேரம் T-உடன் மாறுவதை காட்டுவது. இப்ப இதை வந்து இணைக்காம வச்சிருக்கிறான். இது இப்படி இருக்கு, இது ஏசி கரண்ட். இப்ப என்னண்டாடா ஒரு ஆடல் ஓட்டத்தை கொடுக்க என்னண்டா ஃபர்ஸ்ட்
ஒரு ஆடலோட்டமோ நீரோட்டமோ இருக்கீங்கள இதுல வந்து ஃபர்ஸ்ட் மைனஸ் என்ன மைனஸ் தூண்டணும், பிளஸ் என்ன பிளஸ் தூண்டணும். ஆனா இங்க இருந்து வோல்டேஜ் எடுக்கிறதுக்கு இடம் இல்லை. எங்க இருந்தா இது ஏற்றத்தை எடுக்க போகுது. அப்ப இது ஏற்றத்தையும் எடுக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படியா இந்த எக்ஸில் அழுத்தம் வந்து இந்த புள்ளியை சேர்ந்தா இருக்கு. இப்ப இதுல வந்து பிளஸ் 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 வரும், இதுல மைனஸ் 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 வரும். அதுக்கேற்ற மாதிரி இதுல அழுத்தம் மாறுபடும். அப்படி பாத்தீங்கன்னா மூன்றாவது விட சரியா இருக்கும். 48வது ஏபிசிடி ஆகியன ஒரு கிடைத்தளத்தின் மீது இதால உருவாக்கப்படுற அழுத்தத்தை தான் நான் சொல்றேன். ஏபிசிடி ஆகி என ஒரு கிடைத்தளத்தின் மீது நிலையாக வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொன்றும் ஓட்டம் ஐயை கொண்டு செல்லும் இது நீளமான சமாந்தர நீர்க்கடத்தும் கம்பிகளாகும். எல்லானது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அதே கிடைத்தளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு கடத்தும் சதுரத்தளமாகும். XY ஆனது ஏபிக்கும் டிக்கும் இடையே உள்ள மையக்கோடாகும். தடம் எல்லானது சிடியை நோக்கி அதே தளத்தில் ஒரு மாறா கதியில் இயங்கும் போது கூறப்பட்ட கூற்றுக்களை கருதுக. ஓகே, இது வந்து இப்படி, இது வந்து இப்படி, இது சதுர தடம் இருக்கு. சதுர தடம் இதுக்கு குறுக்க காந்தப்பாயம் மாறுற விதத்தை இப்ப நான் சரி கூட்டி வாசிக்கிறேன். தடம் XY நோக்கி செல்லும் போது அது தூண்டப்படும் ஓட்டம் படிப்படியாக இருக்கின்றது. காந்தப்பாயம் மாற்ற விதத்தை குறிக்காட்டுறேன். இப்ப இது வந்து ஏபி என்று எடுக்கிறேன், இது வந்து சிடி வலக்கை விதி. இதுல வந்து உள்நோக்கியதா இருக்கும், இதுல வந்து வெளிநோக்கியதா இருக்கும். இதை வந்து பாசிட்டிவா எடுத்துனேன்டா காந்தப்பாய மாற்ற வீதம் இப்படி இருக்கும், இப்படி இருக்கலாம். சரி, காந்தப்பாய மாற்ற வீதம் இப்படி வரும், ஒரு கேர்வ்டா. ஓகே, இப்படி வரும். இது வந்து இப்படி, இதுல ஒரு சடுனா ரெண்டும் சமனா வர 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 கேன்சல் ஆகி பூஜ்ஜியமாயி ஓகே இதோட இப்படி நிற்கும். இது வந்து ஒரு சமச்சீரானதா இருக்கும் தெரியும். அப்ப முதலாவது காந்தப்பாய மாற்ற வீதம் குயிக்கா நடக்குது. ஒரு அங்கால வர வர பாருங்களா காந்தப்பாய மாற்ற வீதம் வந்து அவ்வளோ பெருசா இல்லை. இதை நான் ஒரு நீட்டாக்குறேன் இந்த விரைவை. ஏன்னா இந்த விரைவை வச்சுதான் நீங்க முழுக்க யோசிக்கக்கூடியதா இருக்கும். ஓகே, இப்படித்தான் இந்த விரைவு அமையும். இந்த நடுவு கிட்ட வரவே கொஞ்சம் கொஞ்சமா ஜீரோவா தொடங்கி பிறகு ஜீரோ ஆகி பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கூடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஏபி, இது வந்து சிடி. இப்ப இங்கால ஃபர்ஸ்டா காந்தப்பாய மீட்டர் மாற்ற வீதம் நோமலா இருந்து பிற வர 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 இதோட மாற்ற வீதமே இல்லாத மாதிரி வரும். அப்படி பாத்தீங்கன்னா என்ன தடம் XY நோக்கி செல்லும் போது இப்போ தூண்டப்படும் ஓட்டம் படிப்படி அதிகரிக்கிறது போல இந்த காந்தப்பாய மாற்ற வீதம் வந்து குறைஞ்சு கொண்டிருக்கு, மாறுற வீதம் வந்து குறைவா இருக்கு. அதனால இதடியில வரைக்கலாம் தடம் நடுவில் வரைக்கலாம் குறைவானதா இருக்கும். இந்த கரைகள்ல இருக்கலாம் கூடிய மின்னோட்டம் தூண்டப்படும். இப்ப ஏ கூட்டி வந்து பிழை. பி தடத்தில் தூண்டப்பட்ட ஓட்டத்தின் திசை எப்போதும் விளைஞ்சிடு திசையில் இருக்கின்றது. இதடியில பாத்தீங்கன்னா இங்கால ஓயக்குல காந்த புலம் வந்து என்ன குறைய போகுது. குறையுதுண்டா கூட்டணும், உள்நோக்கி கூட்டுதாண்டா இங்கால் திசையில விளைஞ்சுடி. பிறகு இதுல வந்து என்ன வெளிநோக்கி கூடுது, வெளிநோக்கி கூடியக்குள்ள என்ன உள்நோக்கி கூட்டணும், திரும்ப விளைஞ்சொலி திசை டென்ஷன் மீது இப்படி பாத்தீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப பி கூட்டு சரி, தடத்தின் மையக்கோடு பிக்யூ ஆனது XY-னூடாக செல்லும் போது உள்ள கணத்தில் தூண்டப்படும் ஓட்டம் 0 ஆகும். இப்ப இதடிக்கு வரையக்குள்ள XY பிக்யூக்கு கூட வரையக்குள்ள திரும்ப இங்கால அந்த கணத்துல கலக்கிக்கல இங்க ஒரு காந்தப்பாய மாற்ற வீதம் இருக்குதானேடா, ஒரு சின்னதாச்சும் மாறுதானே. அப்பேக்குள்ள தூண்டப்படுற மின்னோட்டம் 0 சொல்லலாம். இப்படி ஒரு மின்னோட்டம் தூண்டப்படும் பழஞ்சொலியாக. இப்ப சீக்கூட்டுக்குள்ள 2வது விடை 49வது
49 என்றார். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு உலோகத்தட்டு ஒரு காந்தத்தின் வடக்கு தெற்கு முனைகளுக்கிடையே வலஞ்சுழி திசை சுழற்றப்படுகிறது. காந்தப்புலமானது புள்ளிக்கோடுகளில் இடைப்பட்ட ஒரு சிறிய பிரதேசத்தில் காந்தப்பாயத்தை உண்டாக்குகிறது. உண்டாக்கப்பட்ட காந்தப்புலம் தட்டின் தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது. இச்சந்தர்ப்பத்தில் உண்டாக்கப்படும் சுரியல் ஓட்ட தளங்கள் ஓட்டத்தின் சரியான திசை. இப்ப காந்தம் இப்படி இருக்குடா, இது நார்த், இது சவுத். இப்படி வரையக்குல இப்படி காந்தப்புலம் இருக்கு. இந்த திசை நோக்கி உள்ள வருதுன்னு வைங்க வேண்டாம். இந்த திசை நோக்கி உள்ள வருதுண்டா இப்படி காந்தப்புலம் வந்து கூடுது. அப்ப அதை குறைக்கிற மாதிரி லென்ஸின் விதிப்படி எதிராக வர வேண்டாம். இந்த திசையில, அதாவது இப்படி இது என்ன இடஞ்சுழியில எங்களுக்கு தூண்டப்படும் மின்னியக்க விசை சூரியல் ஓட்டம். அதுக்கு பிறகு வெளியில போய்க்கிற வேற கூட குறையுதுண்டா இந்த திசையில குறையுதுண்டா இந்த திசையில கூட்டணும். அப்ப இந்த திசையில வரும். இப்ப இது வந்து இப்படி உள்நோக்கி வரப்போகுது. இப்படி பாத்தீங்கன்னா என்ன, முதலாவிட சரியா இருக்கும். 50வது கேள்வி. ஒருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மையம் ஓவையும் ஆரையும் உடைய ஒரு வட்டப்பாதையின் கால்வாசியாகிய உறுதியாக நிலைப்படுத்தப்பட்டுள்ள உராய்வின்றி ஒரு பாதையில் புள்ளி ஏயிலிருந்து ஒரு சிறிய கோளம் ஓயிலிருந்து விடுவிக்கப்படுகின்றது. கோளம் புள்ளி பியில் கிடையாக பாதையிலிருந்து வெளியேறி புயிர்ப்பின் கீழ் விழுந்து ஒரு குறித்த புள்ளி சி காட்டப்படவில்லை தரையில்படுகின்றது. கோளம் ஏபியிலிருந்து பிக்கும் பியிலிருந்து சிக்கும் செலுத்துவதற்கு எடுத்த நேரங்கள் சென்ற தூரங்கள் என்னென்று கேட்டிருக்கு. ஓகே, இப்ப அடிச்சுட்டு முதலாவது இது வந்து ஒரு ஏரை இருக்கிற வட்டப்பாதை. அதுக்கப்புறம் கால்வட்டம். இது வந்து 6 ஏரை இருக்கிற உயரம். முதலாவது இதுல இருந்து உருண்டு கொண்ட ரேகையில என்ன நடக்குமென்றாடா, உருளுதல்லா இதுல உருண்டு வரைக்கல ஒரு செவ்வன் மருதாக்கம் வரப்போகுது. இப்ப இதுல வரைக்கல இது ஒரு செவ்வன் மருதாக்கம் வரும். கீழே நோக்கி ஜி இருக்கும். இப்ப ஆறுமுடுகள் குறைவு. ஆறுமுடுகள் குறைவண்டா அது எடுக்கிற வேகம் வந்து குறைவா இருக்கும். என்ன நோமலா சுயாதீனமா விழுகிறத விட நிலைக்குத்தி இயக்கத்தை பாத்தீங்களாண்டா. அப்படின்னா இதுல டைம் கூட எடுக்க போகுது. அதே இது 6 ஏரை இங்க வரைக்கல என்ன நடக்குமாண்டா, சுயாதீனமா விழ போகுது. இந்த ஆர் தூரம் செவன் மருதாக்கம் எதுவுமே இல்லை. அந்த ஜி என்ற ஏர் முடுகளால மட்டும் விழ போகுது. ஒரு மருதாக்க விஷயம் ஒன்றுமே இல்லை. அப்ப இது குயிக்கா விழுந்துடும், இது ஸ்லோவா விழும். அப்படின்னா டி டிஏபி பெருது டிபிசி. ஏன் இது வந்து மருதாக்கத்தால ஏர் முடுகல் குறையுது, விசை வந்து வர்றபடியா அந்த நேரம் வந்து வேகம் வந்து குறைவா இருக்கும், நேரம் கூட இருக்கும். அதுக்கு அடுத்தது தூரம். இது வந்து என்ன கால்வட்டம். அப்படின்னா πr/2 என்ற ஒரு 2πr கால்வட்டம்னா 4 வச்சா 2πr/2 என்ற ஒரு இதான் போகுது. இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாதை என்ன சரியா கூடிய வந்திருக்கும். அது வந்து ஒரு குறித்த தூரத்துக்கு போய் விழுந்திருக்கும். அப்படி பாத்தீங்களாண்டா எஸ்ஏபி எஸ்பிசியை விட சின்னனா இருக்கும், முதலாவிட சரியா இருக்கும். இது கால்வட்டம், அதால இந்த அச்சு வழியை தான் அது போயிருந்திருக்கும். இது வந்து ஒரு எரிய பாதையின் வழியா தூர போய் விழுந்திருக்கும். என்ன முதலாவது விடை. இதோட 2014 முடியுது.